ஸ்தோத்திரம். அப்போஸ்தலனாகிய பேதுரு தான் எழுதினதான நிருபத்தில் தன் பிரதானமாய் சொல்லுகிற ஒரு வார்த்தையை தான் இந்த ராத்திரி காலம் நாம் வாசித்து கேட்டோம். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரிஞ்சது வாசிக்கப்பட்ட வசனம்? அங்க சொல்லப்பட்டிருக்கிற காரியம் என்னவென்றால், நீங்கள் கிறிஸ்துவின் நாமம் நிமித்தமாய் நிந்திக்கப்பட்டால் நீங்கள் யாராயிருப்பீர்கள்? பாக்கியவான்களாயிருப்பீர்கள். பாக்கியம் உள்ளவங்க கரங்களை உயர்த்தி ஒரு ஆமீன் சொல்லுங்க பாக்கலாம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நம்மளை பொறுத்த வரைக்கும் பாக்கியம் அப்படின்னு சொல்லும் போது ஆமீன் ஸ்தோத்திரம் லக்கின்னு சொல்லலாம். ஆமீன் ஸ்தோத்திரம். பாக்கியமாய் நாம் கருதுகிற காரியம் ஏதோ ஆமீன் ஸ்தோத்திரம் பணம் நம்முடைய ஜீவிதத்தில் வருகிறது, நன்மை உண்டாகிறது. ஆமீன் ஸ்தோத்திரம். ஏதாவது உலக பிரகாரமாய் உள்ள ஆசீர்வாதம் அல்லது ஜீவிதத்தில் ஏதெങ്കിലും நம் நினையாத நேரத்தில் நம்முடைய ஜீவிதத்தில் உண்டாகுகிற நன்மை, இதையெல்லாம் தான் மனுஷன் தன்னுடைய ஜீவிதத்தில் நன்மையாய் கருதுகிறது அல்லது ஸ்தோத்திர பாக்கியமாய் கருதுகிறது. அல்லேலூயா. பலரும் லாட்டரி டிக்கெட்டில் ஆமீன் ஸ்தோத்திரம் பணம் கிடைக்கும் போது அதை பாக்கியமாய் கருதுகிறவர்கள் உண்டு. அல்லேலூயா. அதுதான் பாக்கியம்னு சொல்லுகிறவர்கள் உண்டு. அல்லேலூயா. ஆனா நான் சொல்லுவேன், இந்த உலகத்தில் உண்மையான பாக்கியம் என்ன அப்படின்னா, ஆமீன் ஸ்தோத்திரம் அழிந்து போகிறதான இந்த உலகத்தில் அழியாத தெய்வத்தை ஆராதிக்க, ஆமீன் ஸ்தோத்திரம் அவரை கண்டுகொள்ள, ரட்சிக்கப்பட, தெய்வ கிருபையில் கடந்து வர நம்முடைய ஜீவிதத்தில் ஸ்லாக்கியம் கிடைத்ததே ஆனால் அதுதான் உண்மையான பாக்கியம். விசுவாசிக்கிறவங்க ஒரு ஆமீன் சொல்லுங்க பாக்கலாம். அல்லேலூயா. அல்லாமல் உலக பிரகாரமான நன்மை நம்முடைய ஜீவிதத்தில் உண்டாயிருக்கிறது அல்ல பாக்கியம். கிறிஸ்து நம்முடைய ஜீவிதத்தில் உள்ளதுதான் நம்முடைய பாக்கியம். ஆமீன் சொல்லுங்க பாக்கலாம். காரணம் என்னன்னா, ஆமீன் ஸ்தோத்திரம் ஒரு மனுஷனுடைய ஜீவிதத்தில் எல்லாம் இருந்தும் ஆமீன் கிறிஸ்து அவனுடைய வாழ்க்கையில் இல்லாவிட்டால், இயேசு அவனுடைய வாழ்க்கையில் இல்லாவிட்டால் அவனுடைய ஜீவிதம் தோல்வி உள்ள ஜீவிதமாய் இருக்கும். அவனுடைய ஜீவிதம் ஆமீன் பூஜ்யமான ஜீவிதமாய் இருக்கும். ஆனால் ஆமீன் ஸ்தோத்திரம் ஒன்றும் இல்லாவிட்டாலும், லோக பிரகாரமான நன்மைகள் அவனுடைய வாழ்க்கையில் இல்லாவிட்டாலும், ஒருவனுடைய ஜீவிதத்தில் இயேசு இருப்பாரையானால் அவன் ஜெயமுள்ளவனாய் இருப்பான். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. காரணம் இயேசு சொன்னார், இதோ ஆமீன் ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா நான் ஆமீன் உலகத்தை ஜெயித்திருக்கிறேன். அல்லேலூயா. ஆகையினால் உலகத்தில் உங்களுக்கு துயரம் வரும், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் கடந்து வரலாம். ஆனால் நீங்கள் தோற்று போகிறவர்களாய் அல்ல இருக்கிறது. கிறிஸ்து உங்களில் வாசமாய் இருக்கிறபடியினால், கிறிஸ்து உங்களில் கூட இருக்கிறபடியினால் நாம் தோற்று போகிறவர்கள் அல்ல. உலகத்தையும் உலகத்தில் உள்ள போராட்டத்தையும் சாத்தானுடைய கிரியைகளையும் ஜெயிக்கவே கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். விசுவாசம் உள்ள தெய்வ பிள்ளைகள் கரங்களை தட்டி தெய்வத்தை ஆராதிக்கட்டும். இந்த ராத்திரி வேளையிலும் ஆமென் ஹல்லேலூயா. தோற்று போன இயேசுவை அல்ல நீங்கள் ஆராதிக்கிறது, நீங்கள் நானும் ஆராதிக்கிறது ஆமென் சாத்தானுடைய முன்பில் தோற்று போனவர் அல்ல. ஆமென் இயேசு கிறிஸ்து தோற்று போயிட்டு அல்ல, இன்றைக்கு பிதாவினுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறது. மரணத்தையும் பாதாளத்தையும் துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் சாத்தானுடைய கிரியைகளையும் காலின் கீழ் மிதித்தவராய், அதை ஜெயித்தவராய். ஆமென் ஹல்லேலூயா. மரணமே உன் கூரங்கே, பாதாளமே உன் ஜெயமெங்கே என்று மரணத்தையும் பாதாளத்தையும் ஜெயித்தவராய் இன்றைக்கு உங்களுக்காக எனக்காக அவர் பிதாவினுடைய வலது வாரிசத்தில் வீற்றிருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப அதனால நாம் தோற்று போகிறதற்காக அல்ல தெய்வம் நம்மை அழைத்தது இந்த உலகத்தில். அல்லேலூயா. போராட்டம் வரலாம், உபத்திரவங்கள் கடந்து வரலாம், அல்லேலூயா சத்துருடைய கிரியைகள் நமக்கு எதிராக கடந்து வரலாம். ஆனால் அதில் ஒன்று நாம் தோற்று போகிறவர்கள் அல்ல. தெய்வம் நம்மோடு கூட இருக்கிறதுனால நீங்களும் நானும் ஜெயமுள்ளவர்களாய் இருப்போம். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கை கொடுத்து சொல்லுங்க, நமக்கு இந்த உலகத்தில் தேவனால் ஜெயம் உண்டு. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆமென். நமக்கு தேவனால் நமக்கு இந்த உலகத்தில் என்ன இருக்கிறது? ஜெயம் உண்டு. குதிரையோ யுத்த நாளுக்காய் ஆயத்தமாய் இருக்கும், ஜெயமோ அது கர்த்தரால் வரும். ஒரு ஆமீன் சொல்லுங்க பாங்களா. அல்லேலூயா. அப்ப கவனிங்க, அப்போஸ்தலனாகிய பேதுரு ஆமீன் தெய்வ சபையோடு தான் சொல்லும் போது தான் பிரதானமாய் சொல்லுகிற வார்த்தை இது, நீங்கள் கிறிஸ்துவின் நாம நிமித்தமாய் நிந்திக்கப்படுகிறவர்களாய் இருக்கிறீர்களே ஆனால் நீங்கள் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். அல்லேலூயா. கவனிங்க, ஆமீன் ஸ்தோத்திரம். அப்போஸ்தலனாகிய பேதுரு தெய்வ சபைக்கு தன் நிருபம் எழுதுகிறதற்கு ஆமீன் தொடங்கின போது தான் தொடங்கினதனுடைய நோக்கம் ரெண்டு பிரதானப்பட்ட காரணங்களுக்காய் அப்போஸ்தலனாகிய பேதுரு ஆமென் ஸ்தோத்திரம் தெய்வ சபைக்கு நிருபத்தை எழுதினார். அதனுடைய முதலாவது காரணம் என்ன அப்படின்னா, வாசிங்க 2 பேதுருவின் நிருபம் ஆமென் ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா. அங்கே கடந்து வரும்போது 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நாம் வாசிக்க முடியும். வாசிங்க பார்க்கலாம். 2 பேதுருவின் நிருபம் அதனுடைய 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறதன் பிரகாரம் கர்த்தர் தம்முடைய வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல்
எல்லாவரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறார். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பாங்களா. அல்லேலூயா. தான் நிருபம் எழுத தொடங்கினதனுடைய நோக்கம், அதனுடைய காரணம் எதற்காக அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவனுடைய வருகையை தெய்வ சபையோடு கடந்து வருகிற ஜனங்களோடு உலகத்தோடு தான் ஆமென் அறிவிக்கவே தன்னுடைய நிருபத்தை தான் எழுதினார். ஒரு ஆமென் சொல்லுங்க பாங்களா. அல்லேலூயா. காரணம் என்ன? இந்த உலகத்தில் இனி வரப்போகிற காலகட்டத்தில் அதி தீவிரமாய் சம்பவிக்க போகிற காரியம் என்ன அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவனுடைய இரண்டாவது வருகை. ஒரு ஆமென் சொல்லுங்க பாங்களா. அல்லேலூயா. காரணம் என்ன? நம்முடைய இரட்சகராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து ஆமென் நமக்காக இந்த உலகத்தில் கடந்து வந்து நம்முடைய பாவங்களுக்காய் அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழும்பி ஆமென் ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா இன்றைக்கு பிதாவினுடைய வலது வாரிசத்தில் அவர் வீற்றிருக்கிறார். அல்லேலூயா. அவர் சீக்கிரமாய் தம்முடைய சபையை சேர்க்க, தம்முடைய ஜனத்தை சேர்க்க அவர் இந்த உலகத்தில் வரப்போகிறார். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பாங்களா. அல்லேலூயா. காரணம் என்ன? இயேசு தம்முடைய சபைக்கு தம்முடைய ஆமென் ஹல்லேலூயா இயேசுவை விசுவாசிக்கிற, அவரை உண்மையாய் ஆராதிக்கிற, ஆமென் அவருக்காக காத்து கொண்டிருக்கிற தம்முடைய பிள்ளைகளுக்கு தெய்வம் சொல்லி இருக்கிற ஒரு வாக்குத்தத்தம் உண்டு. ஆமென் உங்களுடைய ஹிருதயம் கலங்காதிருப்பதாக. ஆமென் ஸ்தோத்திரம். நான் பிதாவினிடத்தில் கடந்து போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி பின்பு நீங்கள் என்னோடு கூட இருக்கும்படிக்கு நான் உங்களை என்னோடு கூட சேர்த்துக் கொள்வேன். ஒரு ஆமென் சொல்லுங்க பாங்களா. அல்லேலூயா. அதனால் நம்முடைய இரட்சகர் ஆமென் ஸ்தோத்திரம் நமக்காக ஒரு இடத்தை அவர் ஆயத்தம் பண்ண போயிருக்கிறார். அவர் சீக்கிரத்தில் வரப்போகிறார். எதற்காக? அவருக்காக காத்திருக்கிற, அவரை விசுவாசிக்கிற, ஆமென் நிந்தைகள் அனுபவித்தும் போராட்டங்கள் அனுபவித்தும் தெய்வத்திற்காய் உண்மையாய் நிற்கிறவர்கள் யாரோ அவர்களை சேர்க்க இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. கவனிங்க, உண்மையான ரட்சிக்கப்பட்ட ஒரு தெய்வ பிள்ளையினுடைய அடையாளம் என்ன அப்படின்னா, ஆமென் ஸ்தோத்திரம் வீடு கிடைக்கும், காரு கிடைக்கும், நன்மை கிடைக்கும், ஆமென் உலக பிரகாரமா ஏதெങ്കിലും சம்பத்து உண்டாகும், உன்னுடைய கடன் பாரம் மாறும், இதெல்லாம் மாறாது நடக்காது நல்ல நான் சொல்லுகிறது சம்பவிக்கும். இதெல்லாம் நடக்கும்னு சொல்லும் போது துள்ளி குதித்து ஆராதிக்கிறதல்ல உண்மையான ஆவிக்குரிய ஜீவிதம். அல்லேலூயா. உண்மையான ஆவிக்குரிய தெய்வ பிள்ளையினுடைய அடையாளம் என்ன அப்படின்னா, இயேசு வருகிறார்னு கேட்கும் போது, இயேசுவினுடைய வருகையை குறித்து கேட்கும் போது ஒரு பூ மலருகிறது போல நம்முடைய அதனால் ஒரு லாபமும் இல்லை. ஒரு ஆமென் சொல்லுங்க பாக்கலாம். அல்லேலூயா. அதனால் இந்த ராத்திரி கால நமக்கு பிரதானப்பட்ட காரியம், நம்முடைய இயேசு வரும்போது, நம்முடைய இரட்சகர் வரும்போது அவரோடு கூட கடந்து போகணும். எத்தனை பேருக்கு அந்த வாஞ்சை உண்டு? அவங்க கரங்களை தட்டி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். இந்த ராத்திரி வேளையிலும் ஹல்லேலூயா நம்முடைய இரட்சகர் நம்மை சேர்க்க வேகத்தில் வரப்போகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பாக்கலாம். அல்லேலூயா. அப்ப இங்க வாசிக்கிறோம், ஆமென் அப்போஸ்தலனாகிய பேதுரு தெய்வ சபையோடு கூட சொல்லுகிறார், தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறதன் பிரகாரம் அவர் தம்முடைய வாக்குத்தத்தத்தை குறித்தல்ல தாமதம் பண்ணுகிறது. அல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். கவனிங்க, பலரும் நினைக்கிறாங்க எத்தனையோ வருஷங்களாய் ஆண்டுகளாய் ஆமென் இயேசு வருகிறார் வருகிறார் என்று இந்த ஜனங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். எத்தனையோ பிரசங்கங்கள் இந்த உலகத்தில் கேட்டுக்கொண்டிருக்கிறது. ஆனாலும் ஏன் இன்னும் இயேசு வரவில்லை? எதற்காக அவர் வரவில்லை? ஆமென் இயேசுவினுடைய வாக்குத்தத்தம் போய் ஆமென் ஸ்தோத்திரம் அப்படி என்று சொல்லுகிறவர்கள் உண்டு. அவருடைய வாக்குத்தத்தத்தை மறந்து போனவர்கள் உண்டு. இனி வருகை என்பது இல்லை, இது பூமியில் தான் சொர்க்கம் என்று சொல்லி ஆமென் ஹல்லேலூயா துருபதேச அனுபவம் உள்ளவர்கள் பரப்பிக் கொண்டிருக்கும் போது அதை விசுவாசித்து வருகையில் நம்பிக்கை இல்லாதவர்களாய் உலகத்தின் மேல் மாத்திரம் நம்பிக்கை வைத்து பலரும் ஓடிக்கொண்டிருக்கும் போது இந்த ராத்திரி காலம் என்ன கேட்கிற தெய்வ பிள்ளைகளோடு சொல்லுகிறேன், ஆமென் அவர் வாக்கு சொல்லி மாறி போகிற தெய்வம் அல்ல, வாக்குத்தத்தம் பண்ணினவர் அவர் உண்மையுள்ளவராகவே இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அவர் பொய் சொல்லுகிறவர் அல்ல, அவர் சொன்னதை நிறைவேற்றுகிற தெய்வமாய் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பாக்கலாம். அல்லேலூயா. 5 வருஷத்துக்கு ஒருக்கா வந்துட்டு ஓட்டுக்காக போய் சொல்லிட்டு பின்ன அந்த பக்கமே வராமல் இருக்கிற ஆமென் ஸ்தோத்திரம் ஏதோ ஒரு மனுஷன் அல்ல நம்முடைய தெய்வம், அவர் சொன்னதை செய்கிறவர். ஒரு ஆமென் சொல்லுங்க பாக்கலாம். அல்லேலூயா. இந்த ராத்திரி வேளையில் எனக்கு நிச்சயம் சொல்ல முடியும், அவரை உண்மையாய் சேவிக்கிற, அவரை உண்மையாய் ஆராதிக்கிற தெய்வ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் தெய்வம் சொன்னதை நிச்சயமாய் செய்கிறவர். ஒரு ஆமென் சொல்லுங்க பாக்கலாம். அல்லேலூயா. காரணம், நீங்களும் நானும் ஆராதிக்கிற தெய்வம் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு மண்ணோடு மண்ணாய் போன தெய்வம் அல்ல, அவர் இப்போ உயிரோடு இருக்கிற தெய்வம். ஹல்லேலூயா. இந்த ராத்திரி வேளையிலோ ஆமென் இயேசு உயிரோடு இருக்கிறதுனால தான் நீங்களும் நானும் உயிரோடு இருக்கிறோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ஒருவேளை ஆமென் ஸ்தோத்திரம் நாம் ஆராதிக்கிற தெய்வம் ஆமென் ஜீவனுள்ளாத தெய்வமாய் இருந்திருந்தால் நீங்களும் அதுவும் நானும் அதுபோல அப்பேற்பட்ட அனுபவத்தில் என்ன பண்ணிருப்போம்? இருந்திருப்போம். அல்லேலூயா. காரணம் என்ன? ஒரு காலகட்டத்தில் தெய்வ சபையினுடைய உள்ளறைகளை நீங்களும் நானும் கடந்து வருகிறதற்கு முன்பதாக அப்பேற்பட்ட அனுபவம் உள்ளவர்களாய் இருந்தோம். எப்படி இருந்தோம்? பாவங்களினாலும் அக்கிரமங்களினாலும் மரித்தவர்
மரித்தவர்களாயிருந்து எபேசியருக்கு இந்த நிருபம் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 1-2 வசனங்கள் சொல்லுகிறது. ஆமென். பாவங்களினாலும் அக்கிரமங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த நம்மை அவர் உயிர்ப்பித்தார். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்ப ரட்சிக்கப்படுகிறதற்கு முன்னாடி நீங்களும் நான் எப்படி இருந்தோம்? பாவத்தினாலும் அக்கிரமங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்தோம். அப்ப அர்த்தம் ஆமென், பாவம் ஒரு மனுஷனுடைய ஜீவிதத்தில் அது ஆத்தும மரணத்தை கொண்டு வருகிறது. ஆமென். பாவம் ஒரு மனுஷனுடைய ஜீவிதத்தில் ஆமென் ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா அவனுடைய சரீர மரணத்தையும் கொண்டு வருகிறது. காரணம் பாவத்தின் சம்பளம் அது மரணமாய் இருக்கிறது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஒரு மனுஷன் பாவத்தில் ஜீவிக்கும் போது அந்த பாவத்தின் முகாந்தரமாய் முதலாவது அவனுடைய ஆத்துமா ஆமென் அது மரித்து போகிறது. பின்பு ஆமென் அவனுடைய சரீரம் மரித்து போய் அவன் நரகத்தில் கடந்து போகிறான். ஆகையினால் இந்த ராத்திரி காலம் சொல்லுகிற அப்பேற்பட்ட அனுபவம் நம்முடைய ஜீவிதத்தில் உண்டாகாமல் இருக்கதா? உங்களுக்காக எனக்காக ஆமென் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 2000 வருஷங்களுக்கு முன்பில் கல்வாரி சிலுவையில் தன்னையே கிருபாதார பலியாய் ஒப்பு கொடுத்தார். காரணம் பாவத்தினுடைய ஆமென் பரிகாரி அவர் ஒருவர் மாத்திரமே. விசுவாசிக்கிறவங்க கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பாவத்தினுடைய பரிகாரம் இந்த உலகத்தில் வேற ஏது அனுபவமும் அல்ல. ஆமென். வேறொரு கிரியைகளுக்கும் பாவத்திற்கு பரிகாரம் உண்டாக்க முடியாது. ஆமென். மெழுகு திரியினால பரிகாரம் உண்டாக்க முடியாது. ஆமென். மாலை வாங்கி போடுகிறதுனால பரிகாரம் உண்டாக்க முடியாது. வேற ஏது ஆமென் புண்ணிய கிரியைகள் செய்கிறதுனால பாவத்தினுடைய பரிகாரம் உண்டாகிறது அல்ல. காரணம் பாவம் கழுவப்பட வேண்டுமேயானால் ஆமென் பாவத்தினுடைய பரிகாரம் உண்டாக வேண்டுமேயானால் பரிசுத்தம் உள்ள இரத்தம் சிந்தப்படணும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அதற்காக தான் இயேசு கிறிஸ்து உங்களுக்காக எனக்காக தன்னுடைய சொந்த இரத்தத்தை தன்னுடைய கடைசி சொட்டு இரத்தத்தையும் உங்களுக்காக எனக்காக சிந்தினார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. எதற்காக? நீங்களும் நானும் மரித்தவர்களாய் மாறாமல் இருக்க, நீங்களும் நானும் நரகத்தில் போகாமல் இருக்க அவர் உங்களுக்காக எனக்காக தன்னையே ஒப்பு கொடுத்தார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்படியானால் நீங்களும் நானும் ஆராதிக்கிற தெய்வம் ஜீவனுள்ள தெய்வத்தை ஆராதிக்கிறதுனால நாம் மரித்தவர்களாய் அல்ல இருக்கிறது. முன்பு மரித்தவர்களாய் இருந்தோம், இப்ப மரித்தவர்களாய் அல்ல இருக்கிறது. நீங்களும் நானும் ஜீவனுள்ளவர்களாய் இருக்கிறோம். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க வாங்களேன். அல்லேலூயா. அதனாலதான் ஜீவனுள்ள தெய்வத்தை ஆராதிக்க வரும்போது நாம் வெறுமனையா அல்ல இருக்கிறது. கைதட்டி ஆமென் ஆராதிக்கிறோம், வாய் திறந்து பாடுகிறோம், சந்தோஷத்தால் தெய்வத்தை துதிக்கிறோம். காரணம் என்ன? நம்முடைய ராஜா நம்முடைய கர்த்தர் அவர் உயிரோடு கூட இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆகையால் இந்த ராத்திரி காலம் அவரை ஆராதிக்கிற தெய்வ பிள்ளைகள் ஆமென் மரித்து போகிறதை அல்ல கர்த்தர் விரும்புகிறது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. சத்துரு சொல்லலாம் போராட்டத்தை கொண்டு வந்து ஜீவிதத்தில் ஆமென் கிரியைகளை கொண்டு வந்து உன்னை அழித்து போடுவேன், உன்னை தகர்த்து போடுவேன், இந்த பூமியில் உன்னை சமாதானத்தோடு கூட வாழ விட மாட்டேன் என்று சொல்லி உனக்கு விரோதமாய் சத்துரு சவால் விட்டு எதிரிட்டு போராடினாலும் இந்த ராத்திரி காலம் இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலுடைய வல்லமை நம்முடைய நடுவில் உண்டு. எத்தனை பேர் அதை அனுபவிக்கிறீங்க? அவருடைய உயிர்த்தெழுதலுடைய வல்லமையினால் அவர் சிலரை இந்த ராத்திரி காலம் விடுவிக்க விரும்புகிறார். உன்னுடைய மரண படுக்கையை மாற்ற அவரால் கூடு, உன்னுடைய வியாதியை மாற்ற அவரால் கூடு, உன்னுடைய பலவீனத்தை மாற்ற அவரால் கூடு, உன்னுடைய நோய்களை மாற்ற அவரால் கூடு, மரித்து போன உன்னுடைய ஜீவிதத்தை சரீரத்தை உயிர்ப்பிக்க அவரால் கூடு. காரணம் அவரே உயிர்த்தெழுதல் வல்லமையுமாய் இருக்கிறார். விசுவாசிக்கிற தெய்வ பிள்ளைகள் கரங்களை தட்டி வாய்களை திறந்து ஆராதிக்கட்டு. விசுவாசித்து ஆராதிக்கிற தெய்வ பிள்ளைகள் மேல் இந்த ராத்திரி கால ஜீவிப்பிக்கிற வல்லமை உயிர்ப்பிக்கிற வல்லமை இயேசுவின் நாமத்தில் வெளிப்படட்டு. உடரமன ஹதுரமன ரகதல பிரௌடபரகதல வைடபரகதுனியா உன்னோடு போராடுகிற சத்துருடைய கிரியைகள் இந்த ராத்திரி காலம் அழிகிறது. உன்னுடைய குடும்பத்தோடு உன்னுடைய தலைமுறைகளோடு உன்னுடைய ஜீவிதத்தோடு எதிரிடுகிற சகல கிரியைகள் நசரனாய் இருக்கிற இயேசுவின் நாமத்தினால் இந்த ராத்திரி காலம் அழிந்து மாறுகிறது. காரணம் ஜீவனாய் இருக்கிறவர், ஜீவன் பகருகிறவர் இந்த ராத்திரி காலம் நமக்குள்ளாய் அவர் வாசம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப கவனிக்கணும். ஆமென் ஸ்தோத்திரம். அவர் மரித்தல்ல இருக்கிறது, அவர் உயிரோடு எழும்பினவராய் இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அதனால நீங்களும் நானும் ஆமென் ஸ்தோத்திரம் போராட்டத்தை கண்டு பயப்பட வேண்டியவர்கள் அல்ல. சத்துருடைய வார்த்தையில் அல்ல, பிசாசுனுடைய வார்த்தையில் அல்ல. நீங்களும் நான் நம்பிக்கை உள்ளவர்களாய் இருக்க வேண்டியது தெய்வம் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறாரு. ஹல்லேலூயா. நம்மை உயிர்ப்பிக்க அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப கவனிங்க, வேதம் சொல்லுகிறது தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறதன் பிரகாரம் அவர் தம்முடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அல்ல தாமதிக்கிறது. அல்லேலூயா. பலரும் சொல்லுகிறாங்க இனி இயேசுவினுடைய வருகை இல்லை, அது இனி சம்பவிக்க போகிறதே
இல்லை. ஆமென் ஸ்தோத்திரம். பலரும் சொல்லுகிறார் இயேசுவினுடைய வருகை என்றைக்கோ சம்பவிச்சாச்சு, இனி ஆமென் ஸ்தோத்திரம் எல்லாரும் கைவிடப்பட்டார்கள் என்று துருபதேசம் செய்கிறவர்களும் உண்டு. இந்த ராத்திரி காலம் சொல்லுகிற ஹல்லேலூயா ஆமென் ஸ்தோத்திரம், ஆண்டவருடைய வருகை நிச்சயமா இந்த பூமியில் சம்பவிக்கும். ஆமென் சொல்லுங்க பாங்களா. ஹல்லேலூயா. காரணம் என்னன்னா, அவர் தம்முடைய ஜனத்திற்கு வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். தம்முடைய சபையோடு அவர் வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். நான் போய் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்தி உங்களை என்னோடு கூட சேர்த்துக் கொள்வேன். ஒரு ஆமென் சொல்லுங்க பாங்களா. ஹல்லேலூயா. ஆனாலும் ஏன் அவருடைய ஆமென் ஸ்தோத்திரம் வாக்குத்தத்தம் தாமதமாய் இருக்கிறது? ஏன் ஆமென் அவருடைய ஆமென் ஸ்தோத்திரம் வருகை தாமதமாய் இருக்கிறது? கீழே வாசிக்கிறோம், அவர் தம்முடைய வாக்குத்தத்தத்தை குறித்தல்ல தாமதமாய் இருக்கிறது. ஒரு ஆமென் சொல்லுங்க பாங்களா. ஹல்லேலூயா. நான் நினைக்கிறேன் ஒருவேளை இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை இந்த ராத்திரி காலம் இந்த செகண்டில் உண்டாயிருந்தால் நம்ம எத்தனை பேர் கடந்து போவாங்கன்னு நமக்கு சொல்ல முடியாது. ஒரு ஆமென் சொல்லுங்க பாங்களா. ஹல்லேலூயா. காரணம் பலரும் இன்றைக்கும் மனம் திரும்பாத அனுபவத்தில் ஜீவிக்கிறவர்கள் உண்டு. இன்றைக்கும் ரட்சிக்கப்படாத அனுபவத்தில் ஜீவிக்கிறவர்கள் உண்டு. ஆமென். ஞானஸ்நானம் எடுக்காதபடி ஆண்டவர் விரும்புகிறார். ஆமென் சொல்லுங்க பாங்களா. ஹல்லேலூயா. இன்றைக்கும் பாவத்தில் ஜீவிக்கிற நம்முடைய சகோதரர்கள் உண்டு. குடிப்பழக்கத்தில் ஜீவிக்கிற நம்முடைய சகோதரர்கள் உண்டு. சத்திய தெய்வத்தை அறியாதபடிக்கு ஆமென் தன் போக்கில் போகிற அனுபவம் உள்ளவர்கள் உண்டு. இந்த ராத்திரி காலம் ஹல்லேலூயா ஆண்டவர் தாமதிக்கிறதுடைய காரணம் அவர்கள் ரட்சிக்கப்படும்படியாய். ஒரு ஆமென் சொல்லுங்க பாங்களா. ஹல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன் இந்த ராத்திரி காலம் இந்த வசனம் ஆமென் இந்த தேசத்தோடு முழங்கி கேட்கும் போது, இந்த வசனம் இந்த தேசத்தோடு அறிவிக்கப்படும் போது ஆமென் அநேகரை கர்த்தர் இந்த ராத்திரி காலம் தொடுவாராக. அல்லேலூயா. இந்த குடும்பம் ஆமென் இந்த தேசத்தில் இருக்கிற வீடுகளில் குடும்பங்களில் கர்த்தருடைய சுவிசேஷத்தினுடைய வசனம் கடந்து போவதாக. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. காரணம் என்ன? சுவிசேஷத்தினுடைய வசனம் எங்கே எல்லாம் கடந்து போனதோ அங்கே எல்லாம் மாற்றங்கள் சம்பவித்தது. ஒரு ஆமென் சொல்லுங்க பாங்களா. அல்லேலூயா. காரணம் என்ன? இந்த வசனம் ஆமென் இது வெறும் கட்டுக்கதை அல்ல. ஆமென் இது சத்திய வேதாகமம். இதில் இருக்கிற வார்த்தைகள் அனைத்தும் சத்தியமாய் உள்ளது. ஒரு ஆமென் சொல்லுங்க பாங்களா. அல்லேலூயா. இதை விசுவாசிக்கிறவன் எவனோ, இதை வாசிக்கிறவன் எவனோ, அதன்படி ஜீவிக்கிறவன் எவனோ அவன் ஒருபோதும் ஆமென் தகர்ந்து போகிறது அல்ல. அவன் பட்டு போகிற ஒரு மரமாய் அல்ல இருக்கிறது. அவனை கர்த்தர் ஆமென் நீதிமான் பனையை போல செழிப்பான் என்று எழுதப்பட்டிருக்கிற வார்த்தையின்படி அவனை கர்த்தர் செழித்தோங்க செய்வார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த கர்த்தருடைய வசனத்தை எடுத்தவர்கள் இதன்படி ஜீவித்தவர்கள் யாரும் இந்த உலகத்தில் தோற்று போனதல்ல. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இதை எதிர்த்தவர்கள் பலரும் மார்க்கத்தில் கடந்து வந்தவர்கள் உண்டு, பலரும் அழிந்து போனவர்களும் உண்டு. ஆனால் இதன்படி ஜீவித்தவர்கள் யாரும் ஆமென் அழிந்து போனதில்லை. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. காரணம் என்ன அப்படின்னா ஆமென் இந்த வார்த்தை என்பது வெறும் வசனம் அல்ல, இந்த வார்த்தை தான் கிறிஸ்து. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. காரணம் என்ன? வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் அதனுடைய 13ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது அங்கே ஒரு காட்சியை அப்போஸ்தலனாகிய யோவான் காணுகிறார். என்ன காட்சி காண்கிறார்? வேதம் சொல்லுகிறது, இதோ இரத்தத்தினால் தோய்க்கப்பட்ட வஸ்திரம் உடையவராய் ஆமென் இயேசு கிறிஸ்துவை ஆமென் ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா ஆமென் யோவான் அப்போஸ்தலன் காணுகிறார். ஆமென் அங்கே சொல்லப்பட்டிருக்கிற ஒரு வார்த்தை உண்டு. வாசிங்க பார்க்கலாம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அவர் இரத்தத்தில் தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருந்தார். யாரு? இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் இரத்தத்தில் ஆமென் தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தை ஆமென் தரித்தவராய் காணப்பட்டார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. எதற்காக? உங்களுக்காக, எனக்காக, நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக, நம்முடைய வியாதிகளுக்காக நாம் விடுவிக்கப்படும்படி ஆமென் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக ஆமென் தன்னுடைய கடைசி சொட்டு இரத்தத்தையும் அவர் சிந்தினார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்போ அவருடைய நாமம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன நாமம்? வார்த்தை என்பதே அவருடைய நாமம். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்படியானால் இது வெறும் வசனம் மாத்திரம் அல்ல, இந்த வசனம் தான் இயேசு கிறிஸ்து. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இதை விசுவாசிக்கிறவன் எவனோ, இதை நம்புகிறவன் எவனோ அவன் மரிக்காதபடி நித்தியமாய் ஜீவிக்கிறவனாய் இருப்பான். விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி ஆண்டவன் நாமத்தை மகிமைப்படுத்தட்டு. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப ஆண்டவருடைய வார்த்தை உண்மையுள்ளதா இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் தாமதிக்கிறதனுடைய நோக்கம் இனியும் அநேகர் இந்த தேசத்தில் ரட்சிக்கப்பட வேண்டியது உண்டு. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆகையினால் தான் அப்போஸ்தலனாகிய பேதுரு அன்றைக்கு தெய்வ சபையோடு கூட நிருபம் தான் பிரதானமாய் எழுத வேண்டியது இருந்ததனுடைய காரணம் ஆண்டவருடைய வருகையை குறித்து. அல்லேலூயா. ஆமென். இன்றைக்கு மாத்திரமல்ல, அன்றைக்கும் ஆண்டவருடைய வருகையை குறித்து நம்பிக்கை இல்லாத அனுபவம் உள்ளவர்கள் உண்டாயிருந்தவர்கள் உண்டு. இந்த ராத்திரி காலம் சொல்லுகிற அவர் நிச்சயமா இந்த பூமியில் கடந்து
கடந்து வருவார். ஆமென் சொல்லுங்க பாங்களா. அல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். அவருடைய வருகையினுடைய அடையாளம் நம்முடைய கண்களுக்கு முன்பில் நடந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவர் சொன்னார், அவருடைய வருகையினுடைய முன்பில் ஆமென் ஸ்தோத்திரம் உலகத்தில் நடக்க போகிற அடையாளங்களை குறித்து இயேசு சொன்னார். ஆமென் யுத்தங்களையும் யுத்தங்களுடைய செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். ஆமென் பூமி அதிர்ச்சிகள் ஆமென் எல்லா இடங்களிலும் உண்டாகும். கொள்ளை நோய்கள் கடந்து வரும். ராஜ்யங்களுக்கு விரோதமாய் எழும்பும். ஆமென் பலவிதமான அடையாளங்களை இயேசு கிறிஸ்து சொன்னார். அவைகள் எல்லாம் இன்றைக்கு நம்முடைய கண்களுக்கு முன்பதாக நடந்து கொண்டிருக்கிறது. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். காரணம் என்ன தெரியுமா? இது கடைசி காலமாய் இருக்கிறது. ஆமென் கடைசி காலத்தினுடைய கடைசி மணித்துளிகளில் நீங்களும் நானும் கடந்து வந்திருக்கிறோம். அல்லேலூயா. ஆனாலும் இன்றைக்கும் உணர்வில்லாதபடி, இன்றைக்கும் ஆமென் ஸ்தோத்திரம் சமர்ப்பணம் இல்லாதபடிக்கு தமிழ் மனுஷன் தன்னுடைய சொந்த போக்கில் ஆமென் ஸ்தோத்திரம் இனியும் காலம் உண்டு, இனியும் நாட்கள் உண்டு ஆமென் என்று சொல்லி தன்னைத்தான் ஏமாற்றிக் கொண்டு ஹல்லேலூயா உலகத்தினுடைய பின்பில் பாவத்தினுடைய அனுபவத்தில் ஓடிக்கொண்டிருக்கும் போது இந்த ராத்திரி காலம் தெய்வ சபைக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. ஹல்லேலூயா. இப்பேற்பட்ட பாவ லோகத்தில் அழிந்து போக அல்ல, ஆண்டவர் உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டது. ஆமென் இவைகளில் நின்று நம்மை விடுவித்து நம்மை ரட்சித்து ஆமென் இயேசு கிறிஸ்து தம்முடைய ராஜ்யத்தில் சேர்க்க உங்களுக்காக எனக்காக அவர் மேகத்தில் வரப்போகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பாங்களா. அல்லேலூயா. மேகமீதில் இயேசு ராஜன் வேகம் வாராரே. மேகமீதில் இயேசு வேகம் வாராரே. ஆயத்தமுள்ளோரை ஆகாயம் சேர்த்திட அவரே வாராரே. ஆயத்தமுள்ளோரை வேகத்தில் நமக்காக எங்க வரப்போகிறாரு? அவர் மேகத்தில் வரப்போகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. யாரை சேர்க்க ஆண்டவர் வருகிறாரு? 50ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம் சொல்லுகிறது, பலியினாலே தம்மோடு உடன்படிக்கை செய்த தம்முடைய பரிசுத்தவான்களை சேர்க்க நம்முடைய இரட்சகர் வரப்போகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஏது பலியினாலே? ஆமென் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. வேத புத்தகம் சொல்லுகிறது ஆமென் பலியினாலே உடன்படிக்கை செய்தவர்கள். அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டினுடைய காலகட்டத்தில் ஆமென் ஸ்தோத்திரம் ஏதொரு மனுஷனும் தெய்வத்தோடு கூட உடன்படிக்கை ஆமென் உண்டு பண்ணும்போது, ஏதொரு உடன்படிக்கை செய்யும் போது ஆமென் அவர்களுக்கு அடையாளமாய் அவர்கள் பலி செலுத்துவார்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அதனுடைய ஆமென் அர்த்தம் என்ன அப்படின்னா, இந்த பலியின் முகாந்தரமாய் ஆமென் நமக்கு ஒரு உடன்படிக்கை உண்டு. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்ப நீங்களும் நானும் ஆமென் ஸ்தோத்திரம் உடன்படிக்கை பண்ணி இருக்கிறோம். ஆமென் தேவனோடு கூட உடன்படிக்கை பண்ணி இருக்கிறோம். ஏது உடன்படிக்கை? ஏது பலி? அதுதான் நம்முடைய இரட்சகராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நமக்காக பலியாக்கப்பட்ட ஆமென் நம்முடைய தெய்வம் தேவாட்டுக்குட்டியானவர் அவரே. அல்லேலூயா. அவரோடு கூட பலியினால் உடன்படிக்கை பண்ணப்பட்டவர்கள் யாரோ அவர்களை சேர்க்க ஆண்டவர் வரப்போகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். அவரோடு கூட உடன்படிக்கை பண்ணின ஆமென் ரட்சிக்கப்பட்ட ஆமென் தெய்வ கிருபையில் ஜீவிக்கிற அவருக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களை சேர்க்க ஆண்டவர் வரப்போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ஆமென் மனம் திரும்பாத பாவியை சேர்க்க அல்ல ஆண்டவர் வருகிறது. ஆமென் ஸ்தோத்திரம். ரட்சிக்கப்பட்டுட்டேன்னு சொல்லியும் சர்ச்சில் அங்கத்தினரா இருந்துட்டும் இன்னைக்கும் ஆமென் பூர்ணமான மனம் திரும்புவது இல்லாதபடி ஆமென் ஸ்தோத்திரம் 6 நாள் உலகத்தினுடைய ஜீவிதத்திலேயும் 7வது நாள் மாத்திரம் சர்ச்சில் வந்துட்டு ஹல்லேலூயா பாடிட்டு போகிற ஆமென் பாவியை சேர்க்க அல்ல இயேசு கிறிஸ்து வருகிறது. ஆமென் ஜீவிதத்தில் பரிசுத்தமாய் வாழுகிற, தன்னுடைய நடக்கையில் பரிசுத்தமாய் வாழுகிற, ஹிருதயத்தில் சுத்தம் உள்ளவர்களாய் இருக்கிறவர்கள் யாரோ அவர்களை சேர்க்க ஆண்டவர் வருகிறார். அல்லேலூயா. காரணம் என்ன? ஆமென் ஸ்தோத்திரம். ஹிருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் யாரோ அவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்ப ஆண்டவரை தரிசிக்கணும்னா நம்முடைய ஹிருதயம் சுத்தம் உள்ளதா இருக்கணும், நம்முடைய வாழ்க்கை சுத்தம் உள்ளதா இருக்கணும், நம்முடைய ஜீவிதத்தின் அனுபவம் சுத்தம் உள்ளதா இருக்கணும். அப்பேற்பட்டவர்களுக்கு மாத்திரம் தான் ஆண்டவருடைய வருகையில் போக முடியும். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். அப்ப கவனிங்க, முதலாவது காரியம் எதற்காக அப்படின்னா ஆண்டவருடைய வருகையை முன்னறிவிக்க. அல்லேலூயா. இரண்டாவது, தான் இந்த நிருபத்தை எழுதினதுடைய வேறொரு காரணம் ஆமென் ஸ்தோத்திரம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. எதற்காக? ஆமென் ஸ்தோத்திரம். அப்போஸ்தலனாகிய பேதுரு ஆமென் தெய்வ சபைக்கு இந்த நிருபத்தை எழுத வேண்டியதனுடைய காரணம் என்ன? ஹல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். அதே 2 பேதுருவின் நிருபத்தில் தான் நாம் வாசிக்கிறோம். 2 பேதுருவின் நிருபம் ஆமென் ஸ்தோத்திரம் அதனுடைய 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம்.
2:1. கள்ள தீர்க்கதரிசிகளும் ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள், அப்படியே உங்களுக்குள்ளும் கள்ள போதர்கள் இருப்பார்கள். அவர்கள் கேட்டுக்கேதுவான வேத புரட்டுகளை தந்திரமாய் நுழைய பண்ணி தங்களை கிரயத்துக்கு கொண்ட ஆண்டவரை மறுதலித்து தங்களுக்கு தீவிரமான அழிவை வருவித்துக் கொள்ளுவார்கள். அல்லேலூயா. அங்க சொல்லப்பட்டிருக்கிற காரியம், கள்ள தீர்க்கதரிசிகளும் என்ன பண்ணுவாங்களா? அல்லேலூயா. உங்களுக்குள்ளே ஆமென் ஸ்தோத்திரம் இருப்பார்கள். அல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். கவனிக்கணும், வேத புரட்டுள்ளவர்கள், ஆமென் வேதத்தை புரட்டுகிறவர்கள், கள்ள தீர்க்கதரிசன அனுபவம் உள்ளவர்கள், ஆமென் கள்ளத்தனமாய் தெய்வ வசனத்தை ஆமென் ஸ்தோத்திரம் உபதேசத்தை மாற்றுகிற அனுபவம் உள்ளவர்கள் அன்றைக்கும் இருந்தார்கள், இன்றைக்கும் இருக்கிறாங்க. புரிஞ்சவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அவர்களை குறித்து தான் வேதம் சொல்லுகிறது, துருபதேசக்காரர்கள், வசனத்திற்கு விரோதமாய் நடக்கிறவர்கள். ஆமென் ஸ்தோத்திரம். வசனம் வேண்டாம், வசனத்தின்படி ஜீவிக்க வேண்டிய அவசியம் அல்ல. இயேசு கிறிஸ்து ஆமென் ஸ்தோத்திரம் உன்னுடைய பாவத்திற்காய் அவர் மரித்திருக்கிறார். நீ நேற்றைக்கு செய்த பாவத்துக்கும் இயேசு மரித்திருக்கிறார். ஆமென். நீ இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிற பாவத்துக்கும் இயேசு மரித்திருக்கிறார். நீ நாளைக்கு செய்ய போகிற பாவத்திற்கும் இயேசு மரித்திருக்கிறார். ஆனால் நீ எப்படி வேணாலும் ஜீவிக்கலாம், அவருடைய இரத்தத்தினால் நீ கழுவப்பட்டிருக்கிறாய் என்று சொல்லி ஜனத்தை துணிகரமான பாவத்திற்கு வேறாய் நடத்துகிறவர்கள் யாரு? துருபதேசிகள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அவர்கள் என்ன பண்ணுகிறாங்க? வேதத்தை புரட்டுகிறவர்களாய் இருக்கிறார்கள். அல்லேலூயா. காரணம் என்ன? பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. அல்லேலூயா. ஆனால் இன்றைக்குள்ள அனுபவம் உள்ளவர்கள் பலரும் ஆமென் எப்படியும் வாழலாம், எப்படியும் ஜீவிக்கலாம், என்ன செய்தாலும் பிரச்சனை இல்லை, ஆமென் ஸ்தோத்திரம், எப்படி வாழ்ந்தாலும் ஆண்டவர் உன்னை ஏற்றுக்கொள்வார் என்று சொல்லி வருகையில் போகலாம் என்று சொல்லி ஜனத்தை ஆமென் புரட்டுகிறவர்கள், வேதத்தை புரட்டுகிறவர்கள், கள்ள தீர்க்க தரிசனங்கள் சொல்லி ஜனத்தை புரட்டுகிற அனுபவங்கள் ஆமென் அன்றைக்கும் இன்றைக்கும் ஆமென் நம்முடைய உலகத்தில் பெருகி கொண்டிருக்கிறது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அதோடு கூட எதிர்த்து நிற்க ஆமென் அவற்றோடு கூட கண்டிதத்துவமான உபதேசத்தை சொல்லவே, அவைகளை கண்டிக்கவே அப்போஸ்தலனாகிய பேதுரு இந்த நிருபத்தை எழுதினார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆமென். இந்த கள்ள ஆமென் ஸ்தோத்திரம் உபதேசத்திற்கு அல்லது வேத புரட்டனுடைய அனுபவத்திற்கு வேறொரு அர்த்தம் பவுலாகிய அப்போஸ்தலன் சொல்லுகிறது உண்டு. வாசிங்க 2 கொரிந்தியருக்கு எழுதின நிருபம் அதனுடைய 11ஆம் அதிகாரம் அதனுடைய ஆமென் ஸ்தோத்திரம் 3-4 வசனங்கள் வாசிங்க பார்க்கலாம். 3-4 வசனங்கள். அதுக்கு வேறொரு அர்த்தம் அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றி உண்மை நின்று விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன். அல்லேலூயா. அப்ப உண்மையான அப்போஸ்தலனா இருக்கிற பவுல் ஆமென் ஸ்தோத்திரம் சொல்லுகிறாரு, நான் பயந்திருக்கிறேன். காரணம் என்ன? கொரிந்திய சபையினுடைய தகப்பன், அந்த சபையை ஆமென் ஸ்தோத்திரம் உருவாக்கினவர், ஆத்மாக்களை ஆதாயம் செய்தவர் தான் பவுலாகிய அப்போஸ்தலன். ஆனால் பவுல் சொல்லுகிறாரு, ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல. அல்லேலூயா. சர்ப்பமானது என்ன செய்தது? ஆண்டவர் விலக்கினதான விருட்சத்தினுடைய கனியை அவர்கள் புசிக்கும்படிக்கு அவர்களுக்கு தந்திரமாய் ஆலோசனை அறிவித்தது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அதுபோல இன்றைக்கும் நம்முடைய உலகத்தில் சம்பவித்துக் கொண்டிருக்கிறது. ஆண்டவர் விலக்கின காரியங்களை, பாவத்தை, பாவத்தினுடைய அனுபவங்களை, ஆமென் ஸ்தோத்திரம் உலகத்தினுடைய கிரியைகளை, உலக பழக்க வழக்கங்களை, வேண்டாத அனுபவங்களை ஆமென் ஜனங்கள் அனுபவிக்கலாம்னு சொல்லி உபதேசிக்கிறவர்கள் உண்டு. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஓணம் கொண்டாடலாம், தீபாவளி கொண்டாடலாம், ஆமென் ஸ்தோத்திரம் பொங்கல் கொண்டாடலாம், என்னென்ன கொண்டாடணுமோ எல்லாம் கொண்டாடி எங்க போகலாம்? நரகத்தில் போகலாம். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஹல்லேலூயா. கவனிங்க. ஆமென் ஸ்தோத்திரம். இது உலக வழக்கங்கள், உலகத்தார் செய்கிற கிரியைகளின்படி ஜீவிக்க அல்ல தெய்வம் நம்மை தெரிந்து கொண்டது. சந்தோஷம் உள்ளவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். இன்றைக்கும் பலரும் உலகத்தினுடைய வழக்கங்களில் ஓடுகிறவர்கள் உண்டு. ஆமென் ஸ்தோத்திரம். உலகத்தோடு கூட ஒத்து போகிற அனுபவத்தில் ஜீவிக்கிறவர்கள் உண்டு. ஆமென் ஸ்தோத்திரம். உலகத்தோடு கூட மிங்கிளாகி போகிறவர்களோடு, நான் உலகத்தை விட்டு போகணும் அல்லது உலகத்தை விட்டு பிரிஞ்சு வேற ஏதோ கிரகத்தில் போகணும் அல்ல நான் சொல்லுகிறது. வேதம் சொல்லுகிறது, இந்த உலகத்தில் நாம் ஜீவித்தாலும் ஆமென் ஸ்தோத்திரம் பாவத்தின் அனுபவம் உள்ளவர்களுடைய நடுவில் நாம் ஜீவித்தாலும் வேதம் சொல்லுகிறது, கோணலும் மாறுமாடுமான சந்ததியின் நடுவில் இருந்து விலகி நம்மை பரிசுத்தம் உள்ளவர்களுமாய் காத்துக்கொள்ளணும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். பிலிப்பியர் நிருபம் 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், நீங்கள் கோணலும் மாறுபாடுமான ஆமென் அனுபவம் உள்ளவர்களுடைய நடுவில் இருந்தாலும் எப்படிப்பட்டவர்களா இருக்கணுமா? பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கணும்னு வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. உலகம் போகிற போக்கில் போக அல்ல தெய்வம் நம்மை தெரிந்து கொண்டது. அவருக்காக உத்தம சாட்சிகளாய் வாழ கர்த்தர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆனால் இங்கே சொல்லப்பட்டிருக்கிற காரியம், சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல. அல்லேலூயா. தேவனோடு கூட மகிமையில் ஆமென்
மகத்துவத்தை அனுபவித்துக் கொண்டிருந்தவர்கள் தான் ஆதாமும் ஏவாளும். ஆனால் அதை கெடுக்க சாத்தான் தன்னுடைய தந்திரத்தினாலே சர்ப்பத்தை உபயோகப்படுத்தி ஆமென் ஸ்தோத்திரம் தன்னுடைய வாயின் வார்த்தையினாலே அவர்களை வஞ்சித்தது போல இன்னைக்கும் சத்ரு அநேகரை வஞ்சித்துக் கொண்டிருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பாக்கலாம். அல்லேலூயா. இன்னைக்கு பலரும் சாத்தானுடைய வஞ்சக வலையில் ஆமென் ஸ்தோத்திரம் விழுந்து கொண்டிருக்கிறாங்க. அல்லேலூயா. ஆமென். காரணம் என்ன? சாத்தான் நேரடியா அல்ல வருகிறது. ரெண்டு கொம்பு வச்சு ஆமென் ஸ்தோத்திரம் கருப்பு உடுப்பு போட்டு ஆமென் ஸ்தோத்திரம் பல்லும் நீட்டி அல்ல சாத்தான் வருகிறது. அவன் எப்படி வருவான்? அழகாய் வருவான். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆமென். நம்மை வீழ்த்துகிறதற்கு ஆமென் ஸ்தோத்திரம் ஏது அனுபவத்தில் வரணும்னு சத்ருவுக்கு என்ன பண்ண முடியும்? தெரியும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஒரு வாலிப பிள்ளையை வீழ்த்துகிறதற்கு அவன் வருகிறது ஆமென் ஒரு கிழவனுடைய ரூபத்தில் அல்ல அவன் வருகிறது. அவன் வருகிறது எப்படி வருவான்? ஒரு வாலிபனை போல ஆமென் ஸ்தோத்திரம் அதே அனுபவத்தில் ஆசை வார்த்தைகளையும் கொண்டு வருவான். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அதை நம்பி வஞ்சிக்கப்பட்டு தெய்வ கிருபை நஷ்டப்பட்டு ஆமென் ஹல்லேலூயா ஜீவிதத்தை தகர்ந்து போன எத்தனையோ பேருடைய ஜீவிதங்கள் உண்டு. காரணம் ஆமென் ஸ்தோத்திரம் சாத்தான் அவன் வஞ்சிக்கிறவனாய் இருக்கிறான். அல்லேலூயா. இந்த ராத்திரி காலம் ஆவியானவர் சொல்கிறாரு, சாத்தானுடைய வஞ்சக வலையில் ஆமென் வீழ்ந்து தகர்ந்து போகிறதற்கல்ல ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டது அவருக்காக ஜீவிக்க. ஆமென். இருக்கிறது ஒரே ஒரு வாழ்க்கை, ஆமென் இருக்கிறது ஒரே ஒரு ஜீவிதம், அவருக்காக எரிந்து பிரகாசிக்கணும். வாஞ்சிக்கிறவங்க எத்தனை பேர் உண்டு? அல்லேலூயா. எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு ஜீவிதம், எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு வாழ்க்கை, அது அவருக்காக நான் வாழணும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அதனால தான் அப்போஸ்தலர்கள் ஆமென் ஸ்தோத்திரம் அநேக உபத்திரவங்கள் பாடுகள் வேதனைகள் தங்களுடைய ஜீவிதத்தில் வந்துட்டோ ஆமென் தெய்வத்தை மறுதலியாதபடி ஆண்டவருக்காக ஜீவித்ததனுடைய காரணம் என்னன்னா அவர்களுக்கு தெரியும் ஆமென் ஸ்தோத்திரம் இக்காலத்தினுடைய பாடுகள் வரப்போகிற மகிமைக்கு அது ஒப்பிடத்தக்கது அல்ல. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆமென். பூமியில மரணம் 5 மினிட்டோ 10 மினிட்டோ சில மணிக்கூறா ஆயிருக்கலாம். ஆனால் நித்திய ஜீவனுடைய வாழ்க்கை அது நித்தியமானது, யுகாயுகமானது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அதை அறிந்த பரிசுத்தவான்கள் இந்த உலகத்தினுடைய பாவத்தை ஆமென் இச்சைகளை உலகத்தினுடைய கிரியைகளை விட்டு ஆண்டவருக்காக உண்மையாய் ஜீவித்து ஆமென் ஆண்டவருக்காக ஓட்டத்தை முடித்து இன்னைக்கு தெய்வத்தினுடைய ராஜ்யத்தில் இருக்கிறாங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆனால் இன்னைக்கு சாத்தான் அநேகரை வஞ்சகத்தினால் ஆமென் ஸ்தோத்திரம் வீழ்த்தி கொண்டிருக்கிறான். கவனிங்க, அங்க சொல்லப்பட்டிருக்கிற காரியம் என்ன? எப்பேற்பட்ட வஞ்சகம் அங்க காணப்படுகிறது? 4ஆம் வசனம் வாசிங்க பார்க்கலாம். எப்படியெனில் உங்களிடத்தில் வருகிறவன் நாங்கள் பிரசங்கியாத வேறொரு இயேசுவை பிரசங்கித்தானாம். அவ கவனிக்கணும், வஞ்சகம் இது எப்பேற்பட்ட வஞ்சகம்? சபைக்கு வருகிற வஞ்சகம் அல்லது ஸ்தோத்திரம் ஆவிக்குரிய உலகத்தில் இன்னைக்கு வருகிற வஞ்சகம் எப்பேற்பட்ட வஞ்சகம்? அங்க வாசிங்க. கள்ள ஆமென் போதகர்கள் கள்ள உபதேசாக்கள் சொல்கிற உபதேசம் என்ன? அங்க சொல்லப்பட்டிருக்கிற காரியம், நாங்கள் பிரசங்கியாத வேறொரு இயேசுவை பிரசங்கித்தானே ஆனால். அல்லேலூயா. வேறொரு இயேசு உண்டா? வேறொரு இயேசு உண்டா? ஒரே ஒரு இயேசு மாத்திரம் தான் உங்களுக்கும் எனக்கும் உண்டு. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இன்னைக்கு பலரும் ஆமென் நான் தான் இயேசு என்று சொல்லுகிறவர்கள் உண்டு. நான் தான் இயேசுன்னு சொல்லி ஆமென் ஸ்தோத்திர ஜனத்தை வஞ்சித்து நரகத்துக்கு கொண்டு போனவர்களும் உண்டு. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். பலருக்கும் இயேசுன்னு சொன்ன உடனே ஒரு ஞாபகம் வரும். ஏது இயேசு? பலருடைய வீட்டிலும் தாடி வச்சு ஒரு ஆள் தொங்கிக் கொண்டிருப்பார். அல்லேலூயா. ஆமென். அதை பார்த்துட்டு பலரும் இதுதான் இயேசுன்னு சொல்லுகிறவர்கள் உண்டு. ஏதெങ്കിലും ஒரு ஆமென் கண்ணாடி கூட்டுக்குள்ள இருக்கிற ஒரு ஆளை ஆமென் சிலையை பார்த்துட்டு சொல்லுவாங்க இதுதான் இயேசுன்னு சொல்லி. இது ஒன்றும் இயேசு அல்ல. நம்முடைய இயேசுவை வர்ணிக்க ஒரு மனுஷனால முடியாது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆமென். இவ்வுலகத்தில் உள்ள ஏதோ அழிந்து போகிற மனுஷனுடைய அழகு அல்ல நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அழகு. அவருடைய அழகை வர்ணிக்க ஒரு மனுஷனால முடியாது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. பூரண உள்ளவரே பூவிலந்தன் வாழ்க்கையதில் நீரே போதும் வேறே வேண்டாம் என்ற நண்பரே சுவே காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வேறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். அல்லேலூயா. PS மேத்யூ என்று சொல்லப்படுகிற ஒரு தெய்வதாசன், கேரளத்தில் ஆண்டவருக்காக உபயோகிக்கப்பட்ட ஒரு தெய்வதாசன். ஆமென் ஸ்தோத்திரம். தன்னுடைய ஆமென் ஸ்தோத்திரம் பிள்ளைகளில் கிட்டத்தட்ட ஆமென் அவருக்கு ஆமென் 8 பிள்ளைகள் உண்டு. தன்னுடைய 8 பிள்ளைகளில் பலரும் தான் உயிரோடு இருக்கும் போதே அதாவது காலகட்டங்களில் பலவீனங்களால ஏதோ பல அவஸ்தைகளால மரித்து போனார்கள். ஸ்தோத்திரம். அவர்கள் மரித்து போன அனுபவத்தின் நடுவில் ஆமென்
ஆமென் ஸ்தோத்திரம், தன்னுடைய ஹிருதயத்தில் துக்கம் உண்டு, வேதனை உண்டு. இந்த வேதனையின் நடுவில் ஆமென் ஸ்தோத்திரம் தான் தெய்வ சமூகத்தில் கடந்து போய் ஆமென் ஸ்தோத்திரம் தன்னுடைய பிள்ளைகள் மரித்து போனதை குறித்து தெய்வத்தினிடத்தில் முறுமுறுப்பல்ல செய்தது தான் இவ்விதமாய் எழுதினார். அல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம், பூரண அழகுள்ளவரே, அல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம், அவரை போல அழகுள்ளவர் இந்த உலகத்தில் யாரும் இல்லை. கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்போ ஆமென் ஸ்தோத்திரம், இயேசுவினுடைய ஆமென் அழகை அவர்கள் வர்ணித்த போது, இயேசுவினுடைய அன்பை அவர்கள் ருசித்தபடியினால ஆமென் பிள்ளைகள் மரிச்சு போயிட்டும், குடும்பத்தில் உடைவுகள் வேதனைகள் கடந்து வந்துட்டோம், ஆண்டவருக்காக அவர்கள் மரிக்கவும் தயாரா இருந்தார்களே தவிர தெய்வத்தை விட்டு பின்வாங்கி போகல. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதுக்கு பேர் தான் விசுவாச ஜீவிதம். அல்லேலூயா. ஆமென். 8 பிள்ளைகள் மரிச்சு போயிட்டும் அந்த தெய்வதாசன் ஆண்டவருக்காக விசுவாசத்தோட நின்னார். இன்னைக்கு பலரும் பிள்ளைகளுக்கு ஒரு சின்ன காய்ச்சல் தலைவலி வந்தால் போதும், ஆண்டவர் ஏன் இதை அனுமதித்தாரு, இயேசுவை நான் இனி ஆராதிக்க மாட்டேன்னு சொல்லி சண்டை போட்டுட்டு போகிற எத்தனையோ விசுவாசிகள் உண்டு. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அது அல்ல கிறிஸ்தவ ஜீவிதம், அதல்ல ஆவிக்குரிய அனுபவம். ஏது அவஸ்தையிலும் தெய்வத்தை ஆராதிக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். காரணம், இந்த பூமியில் ஆண்டவருக்காக நம்ம எதை இழந்தாலும் அதனுடைய பிரதிபலன் நமக்கு தெய்வ ராஜ்யத்தில் உண்டு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. இந்த உலகத்தில் ஆண்டவருக்காக ஏது பாடுகள் அனுபவித்தாலும், கிறிஸ்துவுக்காக என்னென்ன அனுபவங்கள் நம்முடைய ஜீவிதத்தில் உண்டாயிருந்தாலும் அது மறந்து விடுகிறதற்கு தெய்வம் அநீதி உள்ள தெய்வம் அல்ல. அவர்களை தெய்வம் ஆமென் மானிக்க, அவர்களை கர்த்தர் உயர்த்த, பிரதிபலன் கொடுக்க தெய்வம் போதுமானவராக இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆனா இங்க வாசிக்கிறோம் ஆமென், அவர்கள் வேறொரு இயேசுவை பிரசங்கிப்பாங்க. வேறொரு இயேசுனா ஏது இயேசு? ஆமென் ஸ்தோத்திரம். இயேசு பிரசங்கிச்சது என்ன? ஆமென், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது. அல்லேலூயா. ஆனால் இவர்கள் வேறொரு இயேசுவை பிரசங்கிக்கிறார்கள். இயேசு அப்படின்னு சொன்னாலே அர்த்தம் என்ன? ஆமென் ஸ்தோத்திரம், அவருடைய சுவிசேஷம். அல்லேலூயா. நமக்கு ஞாபகம் வருகிறது ஆமென் ஸ்தோத்திரம் இயேசுவினுடைய ஜீவிதம், இயேசுவினுடைய வாழ்க்கை அனுபவம், அவருடைய பாடு மரணம், அவருடைய உயிர் தெழும்புதல், அவருடைய வருகை, இதுதான் உபதேசம். அல்லேலூயா. ஆனால் இவர்கள் பிரசங்கிக்கிறதோ அல்லது இவர்கள் காண்பிக்கிற இயேசுவோ எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளுகிற இயேசு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளுகிற இயேசு. எப்படி இருந்தாலும் பிரச்சனை இல்லை, என்ன செய்தாலும் பிரச்சனை இல்லை, எப்படி வாழ்ந்தாலும் பிரச்சனை இல்லை. ஆமென் ஸ்தோத்திரம். நான் உன்னை பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு போவேன் சொல்லுகிற இயேசு, அது இயேசு அல்ல. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. எல்லா அனுபவத்தையும் பாவத்தையும் ஏற்றுக்கொள்ளுகிறவர். ஆமென் ஸ்தோத்திரம். கிரியைகளை, வேண்டாத கிரியைகளை ஏற்றுக்கொள்ளுகிறவர், அசுத்தத்தை ஏற்றுக்கொள்ளுகிறவர். ஆமென். வேண்டாத வழியில் நடந்துட்டு காணிக்க மாத்திர கொண்டு வந்து கொடுத்துட்டு ஆமென் இயேசு ஏற்றுக்கொள்வார்னு சொன்னா, ஆமென் சத்திய வேதாகமத்தில் இருக்கிற இயேசு அதை ஏற்றுக்கொள்ளுகிறவர் அல்ல. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. காரணம், ஆமென் ஸ்தோத்திரம், இயேசு குறி சொல்லுகிறவர் அல்ல. ஆமென். பணம் வாங்கிட்டு நமக்கு இஷ்டப்பட்ட காரியம் சொல்லுகிறவர் அல்ல இயேசு. ஆமென். அவர் பாவத்தை காணாத சுத்த கண்ணராய் இருக்கிறார். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். கவனிங்க. அப்ப அவர்கள் சொல்லுகிறது என்ன? எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளுகிற இயேசு. எப்படி நடந்தாலும் பிரச்சனை இல்லை, எப்படி ஜீவித்தாலும் பிரச்சனை இல்லை. ஆமென் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. உனக்கு பரலோகத்தில் இடம் உண்டு என்று சொல்லுகிறவர்கள். ஆமென் ஸ்தோத்திரம். அது அல்ல இயேசு. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆமென். உண்மையான இயேசுவை ஆமென் நீங்களும் நானும் அறிந்திருக்கிறோம். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இயேசு சொன்னார், ஆமென், என்னை ஒருவன் பின்பற்றி வர விரும்பினால் தன்னை தான் வெறுத்து ஆமென் ஸ்தோத்திரம் தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு எனக்கு பின்பதாக கடந்து வரணும். அல்லேலூயா. ஆனால் இவர்கள் சொல்லுகிற இயேசு என்ன? ஆசீர்வாதம் மாத்திரம் கொடுக்கிற இயேசு, நன்மை மாத்திரம் கொடுக்கிற இயேசு, சௌக்கியம் மாத்திரம் கொடுக்கிற இயேசு, விடுதலை மாத்திரம் கொடுக்கிற இயேசு. அதல்ல இயேசு சொன்ன. இதெல்லாம் ஆண்டவரை விசுவாசிக்கும் போது, ஆராதிக்கும் போது நம்முடைய ஜீவிதத்தில் உள்ளது. ஆனால் இயேசு இந்த உலகத்தில் வந்ததனுடைய நோக்கம் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட, நம்முடைய பாவங்கள் கழுவப்பட, ஆமென், நம் நித்திய ஜீவனுக்கு அவகாசியாய் மாறவே இயேசு இந்த உலகத்தில் கடந்து வந்தார். அல்லேலூயா. அது அல்லாமல் வெறுமனே விடுதலை மாத்திரம் தருகிறேன் வா நல்ல இயேசு சொன்னது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இயேசுவை நம்பி விசுவாசித்து ஆண்டவரை உத்தமமாய் ஆராதித்தால் நித்திய ஜீவனுக்கு அவகாசியாய் மாறும்போது நம்முடைய வாழ்க்கையில விடுதல் நிச்சயமாய் உண்டாகும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. 2 அங்க வாசிக்கிறோம். அவர்கள் என்ன சொல்லுகிறாங்க? வேறொரு இயேசுவை பிரசங்கித்தார்களே. ஆனால் அடுத்து, அல்லது நீங்கள் பெற்றிராத வேறொரு ஆவியையும். அப்ப வேறொரு இயேசுவையோ அல்லது வேறொரு ஆவி. ஏது ஆவி? அல்லேலூயா. ஆவி இன்னைக்கு பலதும் உண்டு. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. புட்டு அவிக்கும் போதும் புட்டின் பானையிலிருந்தும் ஆவி வரும், இட்லி அவிக்கும் போது அதிலிருந்தும் ஆவி வரும். எங்கெல்லாமோ பல ஆவிகள் உண்டு. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் பரிசுத்தம் உள்ள இடத்தில் மாத்திரம் தங்கி வருகிறவர். விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி ஆண்டவர் நாமத்தை மேம்படுத்துவோம். அல்லேலூயா.
பாவம் செய்துட்டு துணிகரமாய் வாழ்ந்துட்டு ஆமென் ஸ்தோத்திரம் குடிச்சு வெறிச்சிட்டு வேஷித்தனம் செய்துட்டு அசுத்தமாய் வாழ்ந்துட்டு துணிகரமான ஜீவிதத்தில் இருந்துட்டு இயேசுவை நேசிக்கிறேன்னு சொல்லி ஆமென் ஸ்தோத்திரம் பாய் ஃப்ரெண்டையும் கேர்ள் ஃப்ரெண்டையும் ஹிருதயத்தில் வைத்திருக்கிற அனுபவம் உள்ளவர்களில் அல்ல பரிசுத்த ஆவியானவர் வாசம் பண்ணுகிறது. அவர் பரிசுத்தம் உள்ளவர்களில் மாத்திரம் வாசம் பண்ணுகிறவர். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். காரணம் மனுஷன் ஆமென் முகத்தை பார்க்கிறார். ஆமென் இயேசு வெளிப்புறமான அலங்காரத்தை அல்ல பார்க்கிறது, அவர் ஹிருதய சுத்தத்தை காண்கிற தெய்வம். அல்லேலூயா ஆமென் ஸ்தோத்திரம். யார் சுத்தம் உள்ளவர்களாய் இருக்கிறார்களோ, யார் பரிசுத்தம் உள்ளவர்களாய் வாழுகிறார்களோ, பரிசுத்தமாய் ஆண்டவருக்காக வேறு பிரிக்கப்பட்டவர்களாய் பாவத்தை விட்டு விலகி பாவத்தினுடைய அனுபவத்தை ஆமென் பாராதபடி ஆண்டவருக்காக தீர்மானத்தோடு உண்மையாய் உத்தமமாய் வாழுகிறவர்கள் யாரோ அவர்களில் ஆவியானவர் தங்கி இருக்கிறார். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இந்த ராத்திரி வேளையிலும் ஆண்டவருக்காக உத்தமமாய் பரிசுத்தத்தோடு ஜீவிக்கிற ஆமென் தெய்வ பிள்ளைகளை நோக்கி ஆவியானவர் சொல்லுகிறார், மனுஷன் உன்னோடு இல்லாவிட்டாலும் ஆமென் பரிசுத்த ஆவியானவர் உன்னோடு கூட உண்டு. அல்லேலூயா. குடும்பம் உன்னோடு இல்லாமல் இருக்கலாம், சொந்த பந்தங்கள் உன்னோடு கூட இல்லாமல் இருக்கலாம். ஆமென் அவர்களுடைய வழக்கங்களை நீ கடந்து போகாததினால ஆமென் மனுஷன் உன்னை தள்ளிவிட்டாலும் உன்னை தள்ளாத ஒரு தெய்வம் உனக்கு துணையாய் இருக்கிறவர், உன்னை வழி நடத்துகிறவர், நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காண்பிக்கிறவர். நான் உனக்கு முன்னே போய் கோணலான பாதைகளை செவ்வையாக்குவேன் என்று சொன்னவர் இந்த ராத்திரி வேளையிலும் உனக்கு முன்பதாய் அவர் கடந்து போகிறார். விசுவாசிக்கிற தெய்வ பிள்ளைகள் கரங்களை தட்டி வாய்களை திறந்து தெய்வத்தை மகத்துவப்படுத்தட்டு. அவர் உனக்கு முன்பதாக கடந்து போகிறவர். அவர் உனக்கு முன்பில் கடந்து போனால் செங்கடல்கள் ஆமென் மாறும், எரிகோ வீழும், ஆமென் பொல்லாத குறியங்கள் அழியும், எப்பேற்பட்ட ஆமென் ஹல்லேலூயா சிறைச்சாலைகளோ ஆமென் அது அழிந்து மாறும். காரணம் உனக்குள் இருக்கிறவர் உலகத்தில் இருக்கிறவரிலும் பெரியவர். ஹல்லேலூயா அல்லேலூயா. அப்போ ஆமென் ஸ்தோத்திரம். இதுதான் பரிசுத்த ஆவியானவர். அவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்துவார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சின்ன ஒரு கசப்பு யார் மேலேயாவது ஒரு சிறிய கசப்பு நம்முடைய ஹிருதயத்தில் வந்தாலும் ஆவியானவர் உள்ள இருந்து குத்திக்கிட்டே இருப்பாரு. ஹல்லேலூயா. அந்த கசப்பு மாற்று, வைராகியம் மாற்று, அது வேண்டாம். ஆமென் இது தெய்வ பிள்ளைகளுக்கு உரியதல்ல. இதுதான் பரிசுத்த ஆவியானவர். ஹல்லேலூயா. ஆனா சிலரும் ஆமென் ஸ்தோத்திரம் தெய்வ பிள்ளைகளுக்கு விரோதமாய் ஆமென் ஸ்தோத்திரம் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் துணிகரமாய் ஆமென் பேசுகிறவர்கள் உண்டு, கெட்ட வார்த்தை பேசுகிறவர்கள் உண்டு, ஆமென் வேண்டாத வார்த்தைகளை பேசுகிறவர்கள் உண்டு. ஆமென் துணிகரமாய் ஜீவிச்சிட்டு அவங்களும் சொல்லுவாங்க எனக்குள்ள ஆவியானவர் இருக்கிறாரு. அடையாளம் என்ன? அந்நிய பாஷை. என்ன அடையாளம்? அந்நிய பாஷை. சாத்தானும் அந்நிய பாஷை பேசும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. சாத்தானும் தீர்க்க தரிசனம் சொல்லும். அப்ப எல்லா ஆவியும் பரிசுத்த ஆவி அல்ல. பரிசுத்த ஆவியானவர் பரிசுத்தமாய் வாழுகிற தம்முடைய பிள்ளைகள் மேல் அவர் வாசம் பண்ணுவார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்ப கவனிக்கணும், இன்னைக்கு உலகத்தில் பல ஆவிகள் உடையவர்கள் உண்டு. அப்ப எல்லாவரையும் பரிசுத்தவான்கள் நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆமென் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அவர்களுடைய வரங்களில் அல்ல, அவர்களுடைய வெளிப்புறமான அனுபவத்தில் அல்ல, அவர்களுடைய கனிகளில் அவர்களை அணிய முடியும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆமென் வெண்வஸ்திரம் தரித்ததனால ஒருவர்கள் பரிசுத்தவானாய் மாற முடியாது. ஆமென் ஒருவன் பரிசுத்தவானாய் இருக்கிறான்னா அவனுடைய ஜீவிதம் தெய்வத்தோடு கூட இருக்கணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. வெளியில் காண்பிக்கிறதல்ல, சர்ச்சில் வந்துட்டு கைதட்டி ஆராதிச்சுட்டு போகிறதல்ல பரிசுத்தம். அந்தரங்க வாழ்க்கையில் தனிப்பட்ட ஜீவிதத்தில் ஆமென் நம்முடைய ஆமென் நடக்கையில் நம்முடைய போக்கிலும் வரத்திலும் நாம் இருக்கிற இடத்தில் படிக்கிற காலேஜில் வேலை செய்கிற இடத்தில் ஆமென் எங்கேயானாலும் ஆமென் கர்த்தருக்கு முன்பில் ஆமென் ஸ்தோத்திர பயமுள்ள ஆண்டவரை உத்தமமாய் சேவிக்கிறவர்கள் யாரோ அவர்கள் உள்ளில் பரிசுத்த ஆவியானவர் தங்கி இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்போ அடுத்து அங்க சொல்லப்பட்டிருக்கிற காரியம் வேறொரு ஆவியை ஆமென் ஸ்தோத்திரம் அவர்கள் சொல்லுவாங்க. அடுத்து வேறொரு சுவிசேஷத்தை நீங்கள் பெற்றீர்களேயானால். அல்லேலூயா. அப்ப இதுக்கு பேர் தான் துருபதேசம். ஏது? வேறொரு இயேசுவை பிரசங்கிக்கிறவர்கள், வேறொரு ஆவியை பிரசங்கிக்கிறவர்கள், வேறொரு சுவிசேஷம். அல்லேலூயா. அப்ப சுவிசேஷம் ஒன்னே ஒண்ணுதான். யாருதான் சுவிசேஷம்? இயேசுதான் சுவிசேஷம். அல்லேலூயா. அவருடைய ஜீவிதம் தான் சுவிசேஷம். ஆமென் ஸ்தோத்திரம். அவருடைய வசனம் தான் சுவிசேஷம். அது அல்லாமல் வேறொரு சுவிசேஷம் இல்ல. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. வேறொரு சுவிசேஷம்னா என்ன? ஆமென் ஸ்தோத்திரம். நேரமே சொன்னது போல ஆமென் எப்படியும் ஜீவிக்கலாம்னு சொல்லுகிற சுவிசேஷம். அல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். கிருபையினுடைய உபதேசம் என்று சொல்லி ஜனத்தை வஞ்சிக்கிற அனுபவம் உள்ள உபதேசம். அல்லேலூயா. ஆண்டவர் கிருபையாய் இருக்கிறாரு. ஆமென் ஸ்தோத்திரம். அதனால எப்படியும் ஜீவிக்கலாம். கவனிக்கணும். ஆமென் பாவம் செய்கிறதற்கு ஆண்டவர் கொடுத்த லைசன்ஸ் அல்ல கிருபை. ஆமென் பாவத்தை மேற்கொள்ள தெய்வம் கொடுத்ததுதான் கிருபை. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா.
இன்னைக்கு பலரும் அதை தவறாய் புரிந்து கொள்ளுகிறவர்கள் உண்டு. ஆமென் ஸ்தோத்திரம். அப்ப கவனிக்கணும். ஆமென் ஸ்தோத்திரம். வேறொரு சுவிசேஷம் இல்ல, இதுதான் உண்மையான சுவிசேஷம். அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பிரைஸ் தி லார்ட். அந்த சுவிசேஷத்தை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் ஆமென் ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா தெசலோனிக்கே சபையோடு சொல்லும்போது சொல்லுகிறாரு. ஆமென் ஸ்தோத்திரம். எங்களிடத்தில் இருந்து வந்த சுவிசேஷம் அது எப்படிப்பட்டதா இருக்கிறது? வாசிங்க 1 தெசலோனிக்கேயர் அதனுடைய 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிங்க பார்க்கலாம். 1 தெசலோனிக்கேயர் 1:5. எங்கள் சுவிசேஷம் உங்களிடத்தில் வசனத்தோட மாத்திரம் அல்ல. கவனிக்கணும். சுவிசேஷத்தில் அடங்கி இருக்கிற பிரதானப்பட்ட கடகங்கள் அதற்குள்ள சொல்லப்பட்டு இருக்கிறது. ஒன்று, எங்களுடைய சுவிசேஷம் எப்படி இருக்குது? உங்களிடத்தில் வசனத்தோட மாத்திரம். அப்ப சுவிசேஷத்தில் என்ன அடங்கி இருக்கும்? வசனம் இருக்கும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இன்னைக்கு பலருடைய சுவிசேஷத்தில் கதை இருக்கும். ஆமென் ஸ்தோத்திரம். அங்க போன, அமெரிக்கா போன, ஆஸ்திரேலியா போன, ஸ்தோத்திரம் தன்னை பத்தி மாத்திரம் பேசிக்கிட்டு இருப்பாங்க. இதுக்கு பேரு சுவிசேஷம் அல்ல. சுவிசேஷத்தில் நிரம்பி இருக்க வேண்டியது வசனம். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. காரணம் என்ன? சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுவிக்கும். வசனம் தான் ஜனத்தை விடுவிக்கும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அல்லாமல் பாட்டும் கூட்டும் டான்ஸும் அல்ல ஜனத்தை விடுவிக்கிறது, வசனமே ஜனத்தை விடுவிக்கும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இன்னைக்கு பலருக்கும் வசனம் வேண்டாம், வசனம் பேசுகிறவர்கள் வேண்டாம். ஆமென் ஸ்தோத்திரம். வெறும் ஹல்லேலூயா உலக பிரகாரமான அனுபவம் போதும். அதற்கு பேர் தான் வேறொரு சுவிசேஷம். அப்ப கவனிக்கணும். உங்களிடத்தில் வந்த சுவிசேஷம் வசனத்தோடு மாத்திரமல்ல, அடுத்து வல்லமையோடும். அப்போ இந்த சுவிசேஷத்தில் நிரம்பி இருக்கிற ஒரு காரியம் ஒன்று, வல்லமை. கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆமென். சுவிசேஷத்துக்கு ஒரு வல்லமை உண்டு. ஏது வல்லமை? இந்த சுவிசேஷம் எங்கே எல்லாம் கடந்து போனதோ, இருள் நிறைந்த பட்டணங்கள், இருள் நிறைந்த தேசங்கள், ஆமென், வெளிச்சம் உள்ளதாய் மாறினது. அதுக்கு பேர் தான் சுவிசேஷம். புரிஞ்சவங்க கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இந்த ராத்திரி காலமோ ஆமென் இந்த தேசத்தோடு, இந்த பட்டணத்தோடு, ஆமென் இந்த திருக்குறிச்சி ஏரியாவோடு, ஆமென் இந்த சுவிசேஷம் அறிவிக்கப்படும் போது நான் விசுவாசிக்கிறேன், அநேக குடும்பங்களில் கர்த்தருடைய வல்லமை கடந்து போகிறது. இதற்குள்ள ஆராதிக்கிற தெய்வ பிள்ளைகள் மேல் கர்த்தருடைய வல்லமை கடந்து வருகிறது. இந்த சுவிசேஷத்தில் நீ விசுவாசிக்கிறாயேயானால், இந்த சுவிசேஷத்தில் நீ ஜீவிக்கிறாரேயானால், இந்த ராத்திரி காலம் கர்த்தருடைய வல்லமை உன்னை விடுவிக்கிறது. விசுவாசிக்கிற தெய்வ பிள்ளைகள் கரங்களை தட்டி வாய்களை திறந்து தெய்வத்தை மகத்துவப்படுத்தட்டு. பெரும்பாலுள்ள ஸ்திரீ இயேசுவினுடைய வஸ்திரத்தை தொட்ட மாத்திரத்தில் அவரிலிருந்து வல்லமை புறப்பட்டு அவளை சௌக்கியமாக்கினது போல எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரங்களை தட்டி வாய்களை திறந்து தெய்வத்தை ஆராதிக்கட்டும். இந்த ராத்திரி காலம் அவருடைய சுவிசேஷத்தினுடைய வல்லமை அநேகருடைய கட்டுகளை அழிக்கிறது, அநேகருடைய போராட்டத்தை அழிக்கிறது, உன்னுடைய குடும்பத்தினுடைய கிரியைகளை அழிக்கிறது. சகல மந்திரவாத கிரியைகள், அந்தகார வல்லமைகள் இயேசுவின் நாமத்தில், சுவிசேஷத்தினுடைய வல்லமையால் இயேசுவின் நாமத்தில் அழிந்து வருகிறது. விசுவாசிக்கிறவங்க கைகளை தட்டி தெய்வத்தை உயர்த்தட்டு. அல்லேலூயா. அப்ப ஒன்னு, சுவிசேஷத்தில் அடங்கி இருக்கிறது வசனம். 2, அது வல்லமை. அடுத்து பரிசுத்த ஆவியோடும். அல்லேலூயா. அப்போ ஆமென் ஸ்தோத்திரம். சுவிசேஷத்தில் நிரம்பி இருக்கிறது யாரு? ஆமென் வசனம். அது கிறிஸ்துவை குறிக்கிறது. அல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். 2, பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. இந்த சுவிசேஷத்தை ஆமென் நம்மை கேட்க செய்கிறவர் யாரு? பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. ஆமென் இந்த ஆமென் பரிசுத்த ஆவியானவர் தான் இந்த சுவிசேஷத்தை நம்மை கேட்க செய்து நம்மை ரட்சித்து தெய்வ சபையில் கொண்டு வந்தது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்ப ஆமென் சுவிசேஷத்தில் அடங்கி இருக்கிற பிரதானப்பட்ட காரியம் பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவு. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஏன் பல பாரம்பரிய சபைகளிலும் இன்னைக்கோ ஆமென் ஸ்தோத்திரம் லோக பிரகாரமாய் வெளிப்புறமாய் பல காரியங்கள் இருக்கலாம். ஆமென் பில்டிங் மாறும், ஆமென் ஸ்தோத்திரம் பெயிண்ட் மாறும், ஆமென் ஸ்தோத்திரம் பல அனுபவங்கள் உண்டாகும். ஆனால் அதற்குள் ஆராதிக்கிற தெய்வ பிள்ளைகளில் விடுதல் இல்லாததற்கு காரணம் என்னன்னா, அங்க பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவு இல்ல. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. வருகிறவர்கள் ஆமென் கெட்டப்பட்டவர்களாய் இருப்பாங்க, ஆராதிக்க மாட்டாங்க, ஜெபிக்க மாட்டாங்க, ஆமென் வாதரந்து பாட முடியாது, கெட்டப்பட்ட அனுபவத்தில் இருக்க காரணம் என்னன்னா பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவு இல்லாததனால. ஆனால் ஆமென் ஆவிக்குரிய சபையினுடைய அனுபவமோ ஒருவேளை சிறிய கூட்டமாய் இருக்கலாம், சிறிய ஷெட்டிலா இருந்து ஆராதிக்கலாம், பெரிய சிஸ்டமேட்டிக் ஒன்றும் இல்லாவிட்டாலும் தெய்வ ஜனங்கள் ஒருமித்து பாடி தெய்வத்தை ஆராதிக்கும் போது பரலோகம் திறக்கப்படும், பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வருவார். ஆவியானவர் எங்கேயோ அங்க விடுதலை வெளிப்படும். இந்த ராத்திரி கால நான் அதை விசுவாசிக்கிறேன். இந்த தெய்வ சபையின் மூலமாய் ஆயிரம் ஜனங்கள் விடுவிக்கப்பட, இந்த பட்டணத்தில் உள்ளவர்கள் விடுவிக்கப்பட தெய்வத்தினுடைய பரிசுத்த ஆவியானவர் இந்த ராத்திரி கால இதற்குள்ளாய் கிரியை செய்கிறார். விசுவாசிக்கிற தெய்வ பிள்ளைகள் கரங்களை தட்டி, தூங்குறவங்க நல்லா தூங்கட்டும், அது விசுவாசிக்கிறவங்க மட்டும் கரங்களை தட்டி தெய்வத்தை ஆராதிக்கட்டும். அல்லேலூயா.
பரிசுத்த ஆவி உள்ளவர்களுடைய அடையாளம் என்ன அப்படின்னா, தெய்வ சமூகத்தில் வந்து அவங்க தூங்கி எல்லாம் இருக்கிறது, உறங்கி 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 ஆமென் ஸ்தோத்திர பிரசங்கத்தையும் ஆமென் வெள்ளத்தில் ஆக்கி எல்லாம் அவங்க இருக்கிறது, அவங்க ஆராதிப்பாங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. காரணம் என்னன்னா, தெய்வம் நடத்தின விதங்கள், ஆண்டவர் கொண்டு வந்த விதங்கள், ஆமென் கர்த்தர் நடத்துகிற அனுபவங்கள் நினைத்தா தெய்வத்தை ஆராதிக்காமல் இருக்கவே முடியாது. எத்தனை பேருக்கு சொல்ல முடியும்? என்றைக்கோ தகர்ந்து போக வேண்டிய அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில கடந்து வந்தது. எத்தனையோ அபகடங்கள் ஆமென் குடும்பங்களில் கடந்து வந்தவர் இதற்குள்ளாய் உண்டு. எத்தனையோ குடும்பங்களில் கடந்த நாட்களில் சத்துரு கருங்கொடி உயர்த்த போராடப்பட்ட அனுபவங்கள் உண்டு. மரணவாசங்கள் கடந்து வந்த அனுபவங்கள் உண்டு. ஆனால் கர்த்தர் மரணவாசங்களை நீக்கி இன்னைக்கு அநேகரை விடுதலையோடு வைத்திருக்கிறார்னா அதுதான் பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை, அதுதான் பரிசுத்த ஆவியானவருடைய பாதுகாப்பு. இந்த ராத்திரி காலமும் அது தெய்வ பிள்ளைகள் மேல் வெளிப்படட்டு. ஆமென். உன்னுடைய குடும்பத்திற்கு விரோதமாய் உன்னுடைய பிள்ளைகள் கடந்து போகிற வழியில், நீ கடந்து போகிற வழியில் பதிவிருக்கிற சகல அபகடங்களை, சகல விபத்தின் ஆவிகளை, சகல போராட்டங்களை இயேசுவின் நாமத்தில் கடிந்து கொள்கிறேன். இந்த ராத்திரி காலம் ஆவியானவருடைய பாதுகாப்பு தெய்வ பிள்ளைகள் மேல் உண்டாகட்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்து அங்க சொல்லப்பட்டிருக்கிறது சுவிசேஷம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? அது முழு நிச்சயத்தோடு, பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவு பின்ன முழு நிச்சயம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. என்ன நிச்சயம்? ரட்சிக்கப்படுகிறதுக்கு முன்னாடி ஒரு நிச்சயம் நம்முடைய வாழ்க்கையில இல்ல. அல்லேலூயா. ஆமென். நித்தியத்தை குறித்து நிச்சயம் இல்ல, வாழ்க்கையை குறித்து நிச்சயம் இல்ல, ஆமென் ஸ்தோத்திர ஜீவிதத்தை குறித்து ஒரு நிச்சயமும் இல்ல. ஆனால் இன்னைக்கு நமக்கு ஒரு முழு நிச்சயம் உண்டு. என்ன நிச்சயம்? ஒருவேளை இன்றைக்கு மரித்தால் ஆமென் ஸ்தோத்திர நம்ம ஆண்டவருடைய ராஜ்யத்தில் சேர்க்கப்படுவோம். அல்லேலூயா. இல்லாவிட்டால் இன்னைக்கு ராத்திரி இயேசு வந்தா அவருடைய வருகையை நாம் கடந்து போவோம். காரணம் என்ன? ஆமென். நமக்கு முழு நிச்சயம் உண்டு. வசனத்தில் விசுவாசிக்கிறவன் அவன் கெட்டு போகாமல் அவன் நித்திய ஜீவனை அடைகிறவனாய் இருப்பான். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அதனால் இந்த ராத்திரி காலம் உங்களுக்கு எனக்கு முழு நிச்சயம் உண்டு. நாம் ஆரை ஆராதிக்கிறோம் என்கிற முழு நிச்சயம் நமக்கு உண்டு. அல்லேலூயா. அதனாலதான் யோபு தன்னுடைய ஜீவிதத்தில் தகர்ச்சைகள் வந்துட்டோம், தன்னுடைய 10 பிள்ளைகள் செத்து போயிட்டோம், தன்னுடைய குடும்பத்தில் உடைவுகள் வந்துட்டோம், எல்லாம் வந்துட்டு யோபு சொன்னா, ஆமென், நான் நம்பி இருக்கிறவர் இன்னார் என்பதை அறிந்திருக்கிறேன். அவர் எனக்காக எழும்புவார், அவர் எழும்பினால் என்னுடைய சகல அவஸ்தைகளும் மாறும். இந்த ராத்திரி காலை எத்தனை பேருக்கு முழு நிச்சயம் உண்டு? என் தெய்வம் எனக்காக எழும்பினால் என்னுடைய குடும்பத்தின் அவஸ்தைகள் மாறும். தகர்ச்சைகள் உண்டாயிருக்கலாம், வெட்டப்பட்ட மரம் போல உன்னுடைய ஜீவிதம் இருக்கலாம். வெட்டப்பட்ட மரத்திலிருந்து ஒரு புதிய தளிர் விடுகிறது போல இந்த ராத்திரி வேளையிலும் சில குடும்பங்களை விடுவிக்க தெய்வத்தால் கூடும். அல்லேலூயா. அப்ப இதுக்கு பேர் தான் சுவிசேஷம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆனா இன்னைக்கு சுவிசேஷம் ஆமென் வேறு விதமாய் போய் கொண்டிருக்கிறது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இத கண்டிக்கதா, ஆமென் இதோடு கூட எதிர்க்கதா, ஆமென் அப்போஸ்தலனாகிய பேதுரு ஆமென் தன்னுடைய நிருபத்தை எழுதினார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேருக்கு புரிஞ்சது? தன்னுடைய நிருபம் தான் எழுதினதனுடைய பிரதானப்பட்ட நோக்கம் இதுவாய் காணப்பட்டது. 2 காரணம். 1 ஆண்டவருடைய வருகையை முன்னறிவிக்க, 2 ஆமென் ஸ்தோத்திரம் ஹalleluya சுவிசேஷத்திற்கு விரோதமாய் உள்ள ஆமென் கள்ள உபதேசங்களுக்கு விரோதமாய் உள்ள கண்டித உபதேசம். அல்லேலூயா. ஆனால் அதை எழுதும் போது ஆண்டவர் ஆமென் பேதுருவை உணர்த்தின ஒரு காரியம் உண்டு. இதனுடைய இடையில் தெய்வ சபையில் ஆண்டவருக்காக நிந்தை அனுபவிக்கிற ஒரு கூட்டம் உண்டு. கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இன்றைக்கும் அது உண்டு. ஆமென். ஒரு பாகத்தில் ஆண்டவருடைய வருகையை விசுவாசிக்காத, வருகைக்கு ஆயத்தப்படாத ஒரு கூட்டம், மற்றொரு கூட்டம் ஆமென் நிச்சயம் இல்லாத ஆமென் அனுபவத்தில், உலகத்தினுடைய அனுபவத்தில் வேறொரு சுவிசேஷத்தை, வேறொரு ஆவியை, வேறொரு இயேசுவை நம்பி பின்பற்றி போகிற ஒரு கூட்டம். ஆனால் இதனுடைய இடையில் ஆண்டவருக்காக நிந்தை அனுபவிச்சிட்டோம், பாட அனுபவிச்சிட்டோம், வேதனைகள் அனுபவிச்சிட்டோம், ஆண்டவரை உத்தமமாய் நம்பி இருக்கிற ஒரு கூட்டம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நான் விசுவாசிக்கிறேன் இந்த திக்குறிச்சி ஏஜி சபையிலும் அப்பேற்பட்ட ஒரு கூட்டம் உண்டு. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அவர்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறாரு, நீங்கள் கிறிஸ்துவின் நாம நிமித்தமாய் நிந்திக்கப்பட்டால் நீங்க யாரா இருக்கிறீங்க? பாக்கியவான்களா இருக்கிறீர்கள். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் இந்த பாக்கியம்? ஆமென். கிறிஸ்துவுக்காக நிந்தை அனுபவித்தோமேயானால், கிறிஸ்துவுக்காக பாடுகள் அனுபவித்தோமேயானால் அது நம்முடைய வாழ்க்கையில வெறுமனையாய் போகிறது அல்ல. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. ஆமென். அப்போஸ்தலர்கள், ஆமென் சீஷர்கள் ஆண்டவருக்காக அதிகம் நிந்தனைகளும் பாடுகளும் வேதனைகள் அனுபவிச்சவங்க. ஆனால் வேதம் சொல்லுகிறது அவர்களை தான் கர்த்தர் தனக்கு உபயோகமுள்ள பாத்திரமாய் மாற்றினார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. எல்லாவரை விட நிந்தனை அனுபவித்த ஒரு மனுஷனாய் இருந்திருக்கலாம் பேதுரு. தன்னுடைய வாழ்க்கையில் கிறிஸ்துவுக்காக அநேக ஆமென் காரியங்களை விட்டு ஆண்டவருக்காக இறங்கி புறப்பட்டு
வந்தவன், கர்த்தரை நம்பினவன், அடிகள் உபத்திரவங்கள் தன்னுடைய ஜீவிதத்தில் அனுபவிச்சவன். ஆமென். பலரும் நினைச்சாங்க பேதுரு இதெல்லாம் கண்டு ஒதுங்கி போவான்னு. ஆனால் பேதுருவுக்குள்ள இருந்த ஒரு பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவு உண்டு. அல்லேலூயா. அவனுக்குள்ள இருந்த ஒரு முழு நிச்சயம் உண்டு. அவனுக்குள்ள இருந்த வசனத்தினுடைய வெளிப்பாடு உண்டு. அதனால இயேசு அவனோட சொன்னாரு, பேதுருவே நீ கல்லா இருக்கிறாய், நீ பாறையா இருக்கிறாய். கல்லாகிற உன்மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வது இல்லை. நிந்தைகள் சகித்து, போராட்டங்கள் சகித்து ஆண்டவருக்காக உண்மையாய் இருக்கிற சில தெய்வ பிள்ளைகளோடு ஆண்டவர் சொல்லுகிறாரு, ஆமென், உண்மையில் கர்த்தர் தன்னுடைய சபையை கட்டுவார். தெய்வ சபையே தெய்வம் உன்னை கட்டுவார். ஒரு பாதாளத்தினுடைய வல்லமைகள், போராட்டங்கள் உன்னை மேற்கொள்வது இல்லை. அல்லேலூயா. அப்ப கவனிங்க, கிறிஸ்துவின் நாம நிமித்தமாய் நிந்திக்கப்பட்டால் நீங்க பாக்கியவான்கள். ஏன் அப்படின்னா, யார் நிந்தை அனுபவித்தார்களோ, யார் ஆண்டவருக்காக அதிகம் பாட அனுபவித்தார்களோ அவர்களை தான் கர்த்தர் அதிகமாய் உபயோகப்படுத்தினார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. வீட்டுக்குள்ள அதிகம் நிந்தனை அனுபவித்த ஒரு ஸ்திரீயா இருந்தால் யாரு? ஆமென் ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா. அன்னாள் தன்னுடைய ஆமென் ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா சகோதரியின் மூலமாய் குத்து வார்த்தையினால என்னைக்கும் வேதனை அனுபவிச்சு பிள்ளை இல்ல பிள்ளை இல்ல பிள்ளை இல்லன்னு சொல்லி அவளை நிந்திச்சு வீட்டுக்குள்ள ஒதுக்கி வைத்திருந்தா. ஒரு நாள் அன்னாள் சிந்திச்சா, இனி இந்த நிந்தை எனக்கு வேண்டாம், இனி இந்த நிந்தையை சுமந்து கொண்டு நான் ஜீவிக்க விரும்பல. ஆமென். நான் கர்த்தருடைய சமூகத்தில் கடந்து போகிறேன். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. தாங்கக்கூடாத நிந்தனைகளோடு, தாங்கக்கூடாத வேதனைகளோடு ஒருவேளை இந்த ராத்திரி காலம் யாரெങ്കിലും இதற்குள்ளே வந்திருந்தால் ஆவியானவர் சொல்லுகிறார், நீ வந்தது போல அல்ல, தெய்வம் உன்னை திருப்பி அனுப்புகிறது. கர்த்தருடைய வசனம், கர்த்தருடைய வல்லமை உன்னுடைய ஜீவிதத்தில் இருந்து சில நிந்தையினுடைய கல்லை உன்னுடைய ஜீவிதத்தில் இருந்து இந்த ராத்திரி காலம் புரட்டி மாற்றுகிறது. எஸ், விசுவாசிக்கிறவங்க உண்டா? கரங்களை தட்டி தெய்வத்தை மகத்துவப்படுத்தட்டு. உன்னுடைய ஜீவிதத்தில் நின்று கர்த்தர் சில நிந்தையினுடைய அனுபவங்களை கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஆமென். நீ நிந்தையிலும் ஆமென் போராட்டத்திலும் அல்ல ஜீவிக்க வேண்டியது. ஆண்டவர் சொல்லுகிறார், அவருடைய விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். அல்லேலூயா. அன்னால் தெய்வ சமூகத்தில் கடந்து போய் தெய்வத்தினுடைய சமூகத்தில் தன்னுடைய பாரங்களை ஒப்பு கொடுத்து ஜெபித்த போது வேதம் சொல்லு தன்னுடைய ஹிருதயத்தை தெய்வ சமூகத்தில் ஊற்றி ஜெபித்தார். வசனம் சொல்லுகிறது, நிந்தையோடு போனவள் கடந்து வந்தது நிந்தையோடு அல்ல, வாக்குத்தத்தத்தோடு கடந்து வந்தாள். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இந்த 2025 இந்த அக்டோபர் மாசத்தில் சில தெய்வ பிள்ளைகளோடு பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், கடந்த நாட்களில் அநேக நிந்தைகள் உங்களுடைய வாழ்க்கையில கடந்து வந்திருக்கலாம், நிந்திக்கப்பட்டிருக்கலாம். ஆண்டவர் ஆராதிக்கிறதுனால, வேத புஸ்தகத்தின்படி ஜீவிக்கிறதுனால, பரிசுத்தமாய் வாழுகிறதுனால, வேறுபாடின்படி ஜீவிக்கிறதுனால, உலகத்தோடு ஒன்று ஜீவிக்காம உண்மையாய் வாழுகிறதுனால, படிக்கிற ஸ்கூல்ல, காலேஜ்ல, வேலை செய்கிற இடத்துல நீ நிந்திக்கப்பட்டிருந்தால் ஆண்டவர் சொல்லுகிறார், நிந்திக்கப்பட்ட இடத்தில் தெய்வம் வரும் நாட்களுடைய தலையை உயர்த்துவார். விசுவாசிக்கிறவங்க எத்தனை பேர் உண்டு? சில தெய்வ பிள்ளைகளோடு தீர்க்க தரிசனமாய் ஆவியானவர் இடப்படுகிறார். உன்னுடைய தலையை தெய்வம் உயர்த்துவார். அன்னாளுடைய தலையை உயர்த்தினவர் உன்னுடைய தலையை அவர் உயர்த்துவார். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, நிந்தை அனுபவித்த அன்னாள் தெய்வத்தினுடைய வாக்குத்தத்தம் கேட்டு கடந்து வந்தாள். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் அவள் நிந்திக்கப்பட்ட காலகட்டங்களுக்கு நிகராய் ஆமென் அவளுடைய நிந்தையை கர்த்தர் மாற்றி ஆமென் ஸ்தோத்திரம் ஏது வாயினால் ஆமென் ஸ்தோத்திரம் தன்னுடைய நிந்தைகளை சொல்லி அழுதாலோ அதே வாயினால் கர்த்தரை அவள் ஆமென் துதிக்க ஆண்டவர் கிருபை செய்தார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அதுல பயங்கரமான ஆச்சரியம் என்ன தெரியுமா? அன்னாளை நிந்தித்த ஆமென் பெனினாளுடைய சந்ததிகள் அதனுடைய பின்பில் காணாமலே போனாங்க. அவங்க என்ன ஆனாங்கன்னே வேதத்துல இல்ல. ஆனால் வேதம் சொல்லுகிறது, அன்னாளுடைய சந்ததியாயிருக்கிற சாமுவேலை கர்த்தர் தான் முதல் பெர்ஷேபா வரை அறியப்படுகிற ஒரு தீர்க்கதரிசியாய் மாற்றினாரேயானால் இந்த ராத்திரி கால தேசத்திலே ஆமென் ஊழியத்தின் நிமித்தமாய் ஆமென் தெய்வ நாமத்தின் நிமித்தமாய் நிந்தை அனுபவிக்கிற சில தெய்வ பிள்ளைகளோட ஆண்டவர் சொல்லுகிறார், தெய்வம் உன்னுடைய தலை உயர்த்துகிறது மாத்திரமல்ல, உன்னுடைய சந்ததிகளை அறியப்படுகிறவராய் உன்னுடைய சந்ததி மேலே ஆவியையும் எஸ் எனக்கு தெரியல இந்த ராத்திரி கால ஒரு பயங்கர பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை இந்த ராத்திரி காலம் இந்த ஹாலினகத் இதற்குள்ள இறங்கி கொண்டிருக்கிறது. சில குடும்பங்களுடைய நிந்தையினுடைய அனுபவத்தை கர்த்தர் எடுத்து மாற்றுகிறார். விசுவாசிக்கிறவங்க வேடிக்கை பார்க்காம நல்ல கரங்களை தட்டி வாய்களை திறந்து தெய்வத்தை ஆராதிக்கட்டு. உடமனரகதல பிரௌடபரகதல வைடபரகதல கரங்களை தட்டி உற்சாகமாய் ஆராதிக்கட்டு. சில போராட்டங்கள் இந்த ராத்திரி காலம் வருகிறது. உன்னுடைய நிந்திக்கப்பட்ட தேசத்தில் நிந்திக்கப்பட்ட இடத்தில் உன்னுடைய தலை உயர்த்தக்கூடிய ஒரு அனுபவம் இந்த ராத்திரி கால தெய்வத்தால் அது சம்பவிக்கிறது.
கரங்களை தட்டி வாய்களை திறந்த தெய்வத்தை ஆராதிக்கட்டு. நிந்திக்கப்பட்ட அன்னாளுடைய சந்ததியை கர்த்தர் அறியப்படுகிற தீர்க்கதரிசியாய் மாற்றினது போல சிலரை கர்த்தர் இந்த ராத்திரி காலம் தெய்வத்திற்காக உபயோகமுள்ள பாத்திரமாக உபயோகப்படுகிற பாத்திரமாய் மாற்ற ஒரு அபிஷேகத்தை கட்டளையிடுகிறார். பெற்றுக்கொள்ள அந்த வல்லமையை கரங்களை தட்டி நல்ல வாய்களை திறந்து ஓ ரிமலபரதுடமனரகதல வைடபரகதல பிரௌடபரகதல வைடகரகதல அல்தனாதிக நரகதல பிரௌடராதிக நரகதல கரங்களை தட்டி நல்ல சப்தம் உயர்த்தி தெய்வத்தை ஆராதிக்கிறேன். ஹல்லேலூயா. கவனிங்க, நிந்திக்கப்பட்ட அன்னாள் தலை உயர்த்தப்பட்டால். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. இந்த ராத்திரி காலம் இந்த வார்த்தையினுடைய ஆழம் எத்தனை பேருக்கு கிரகிக்க முடியுது எனக்கு தெரியல. ஹல்லேலூயா. நான் ஆழமாய் விசுவாசிக்கிறேன். ஆமென். பேசுகிறது நீங்கள் அல்ல, உங்களில் இருக்கிற பிதாவினுடைய ஆவியானவர் என்று சொன்னவர். இந்த ராத்திரி கால சில தெய்வ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கர்த்தர் அற்புதத்தை செய்கிறார். ஹல்லேலூயா. சில குடும்பங்களில் தெய்வத்தினுடைய அற்புதம் இந்த ராத்திரி காலம் நடக்கிறது. கர்த்தர் சிலரை விடுவிக்கிறதை நான் காண்கிறேன். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு தெய்வ சமூகத்தில் ஒப்பு கொடுக்க முடியும்? ஹல்லேலூயா. கடைசி அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, பேதுரு சொல்லுகிறாரு, நீங்கள் பாக்கியவான்களாய் இருக்கிறீங்க. ஏன் அந்த பாக்கியம்? அது கூட வாசிங்க பார்க்கலாம். ஆமென். ஸ்தோத்திரம். 1 பேதுரு 4:14 என்ன சொல்லுகிறது? எதனால இந்த பாக்கியம் உங்களுக்கு உண்டாயிருக்கிறது? ஏனென்றால் தேவனுடைய ஆவியாகிய மகிமையுள்ள ஆவியானவர் உங்கள் மேல் தங்கி இருக்கிறார். சந்தோஷமுள்ள உங்க கரங்களை உயர்த்தி ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். ஏனென்றால் தேவனுடைய ஆவியாகிய மகிமையுள்ள பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளாய் தங்கி இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. MBBS படிச்சவன் மேல அல்ல, ஆமென், உலகத்தில் வஸ்துவும் கோடிகளும் சம்பாத்தியம் உள்ளவன் மேலே அல்ல, தன்னைத்தான் உயர்த்துகிற பெருமை உள்ளவன் மேல் அல்ல ஆவியானவர் தங்கி இருக்கிறது. நிந்தை அனுபவிச்சிட்டோ ஆண்டவருக்காக உண்மையாய் வாழுகிறவன் யாரோ அவனோடு ஆண்டவர் சொல்லுகிறாரு, உனக்குள்ளாய் மகிமையுள்ள ஆவியானவர் தங்கி இருக்கிறார். எதற்கு தங்கி இருக்கிறார்? 2 கொரிந்தியர் 4:7 சொல்லுகிறது. வாசிங்க பார்க்கலாம். இந்த மகத்துவம் உள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை வாசிங்க. இந்த மகத்துவம் உள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண் பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். நாங்கள் எப்பக்கத்தில் நல்லா கவனிக்கணும். எதுக்கு இந்த மகிமையுள்ள ஆவியானவர் நமக்குள்ள தங்கி இருக்கிறார்? வசனம் சொல்லுகிறது, எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகாமல் இருக்க. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்டு தெய்வ கிருபையில் ஜீவிக்கிற உனக்கு எப்பக்கத்திலும் இருந்து நிந்தைகள் வரலாம், எப்பக்கத்திலும் இருந்து போராட்டம் வரலாம், நாலா பாகத்திலும் இருந்து போராட்டம் வரலாம், குடும்பத்தில் இருந்து, தேசத்தில் இருந்து, சபையில் இருந்து, எங்கேயானால் இருந்து போராட்டம் நிந்தையாய் கடந்து வந்தாலும் ஆண்டவர் இந்த ராத்திரி கால தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறாரு, நீ ஒடுங்கி போக உனக்குள் இருக்கிற ஆவியானவர் சம்மதிக்கிறவர் அல்ல. நீ ஒடுங்கி போக அவருடைய விட்டு கொடுக்கிறவர் அல்ல. ஆமென். இந்த ராத்திரி காலம் ஒடுங்கி போகாதபடி உபயோகம் உள்ளவராய் மாற்றுகிற பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை இந்த ராத்திரி கால சில தெய்வ பிள்ளைகளுக்காய் கடந்து வருகிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லா தெய்வ பிள்ளைகளும் இருக்கிற ஸ்தானத்தில் எழுப்பி நிற்கலாமா? எல்லாரும் எழுப்பி நிற்கலாமா? ஹல்லேலூயா. 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 பக்கத்தில் இருக்கிறவங்களை வேடிக்கை பார்க்க வேண்டாம். இந்த ராத்திரி கால எனக்கு ஒரு விடுதலை வேணும். ஆமென். இந்த ராத்திரி கால நான் விசுவாசிக்கிறேன், ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தையாய் ஆவியானவர் இந்த தேசத்தோடு, ஆமென், தெய்வ பிள்ளைகளோடு, குடும்பங்களோடு ஆவியானவர் பேசி இருக்கிறார். எனக்கு தெரியும் இந்த ராத்திரி கால தலையில கை வச்சு தீர்க்க தரிசனம் சொல்லாவிட்டாலும் ஏதோ சில குடும்பங்களோடு, சில ஹிருதயங்களோடு தெய்வம் இடப்படுகிறதை நான் காண்கிறேன். நாளுகள் கொண்டு வாழ்க்கையில நிந்தனைகள் அனுபவிக்கிறவர் இதற்குள்ளாய் ஒன்று. ஆமென். தெய்வ நாம முகாந்தரம் நிந்தைகளை அனுபவிக்கிறவர்கள் ஒன்று. ஆண்டவருக்காக உத்தமமாய் வாழுகிறவர் இதற்குள்ளாய் ஒன்று. அவர்களோடு ஆண்டவர் சொல்லுகிற, உன்னுடைய நிந்தனையை கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். உன்னுடைய நிந்தனையை கர்த்தர் எடுத்து மாற்ற விரும்புகிறார். நீ நிந்திக்கப்பட்ட தேசத்தில் உனக்கு ஒரு உயர் உண்டு என்பதை கர்த்தர் வெளிப்படுத்த விரும்புகிறார். ஆமென். தெய்வ ஊழியக்காரரோடு, குடும்பத்தோடு, தெய்வ பிள்ளைகளோடு ஆண்டவர் சொல்லுகிறார், ஆமென், இந்த சபையின் மூலமாய், ஊழியத்தின் முகாந்தரமாய், ஆமென், ஒருபாடு நிந்தனைகள், உபத்திரவங்கள், போராட்டங்கள் எதிரிட்டு வந்திருக்கலாம். இந்த ராத்திரி வேளையில் ஆவியானவர் இடப்படுகிறார். அவைகளை மாற்றுகிற ஒரு பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை இந்த ராத்திரி கால தெய்வ சபைக்காய் வெளிப்படுகிறது. ஆவியானவர் சொல்லுகிறார், ஆமென், ஆமென், வசனமுள்ள பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவுள்ள தெய்வ சபையை தேடி ஆத்மாக்கள் வரத்தக்கதாய் இந்த ராத்திரி கால சுவிசேஷத்தினுடைய வல்லமை இந்த தேசத்தின் மேல் வியாபரிக்கிறது. சில குடும்பங்களை அது விடுவிக்கிறது. பாவத்தினுடைய கட்டுகள் இந்த ராத்திரி காலம் அழிகிறது. இந்த தேசத்தை அடக்கி வாழுகிற சில அந்தகார சக்திகள், சில தேசாதிபதியுடைய வல்லமைகள் இயேசுவின் நாமத்தில் இந்த ராத்திரி காலம் அழிகிறது.
இடங்களிலே என்னை மேய்க்கின்றார். புல்லுள்ள இடங்களிலே என்னை மேய்க்கின்றார். தண்ணீரண்டை கூட்டி சென்று தாகம் தீர்க்கின்றார். கைகளை தட்டி தண்ணீரண்டை கூட்டி சென்று தாகம் தீர்க்கின்றார். கைகளை தட்டி சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும். ஆமென். ஆண்டவரை தேடுவோர்க்கு குறைவில்லை. ஆமென். சிங்க குட்டிகள் ஆமென் பட்டினி கிடக்கும். ஆண்டவரை தேடுவோர்க்கு குறைவில்லை. எதிரிகள் முன் விருந்தோட்டை ஆயத்தப்படுத்துகிறார். எதிரிகள் விசுவாசத்தோடு என் தலையை குட்டிகள் பட்டினி கிடக்கும். ஆண்டவரை தேடுவோர்க்கு குறைவில்லையே. சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும். ஆமென். ஆண்டவரை தேடுவோர்க்கு குறைவில்லையே. ஓ குறைவில்லையே, குறைவில்லையே. ஆண்டவரை தேடுவோர்க்கு குறைவில்லையே, குறைவில்லையே. ஆமென். ஆண்டவரை தேடுவோர்க்கு குறைவில்லையே. வானம் திறந்துமே வல்லாவியே வந்திறங்கி வரவே தந்தருளுவே. வானம் திறந்துமே வல்லாவியே வந்திறங்கி வரவே தந்தருளுவே. அன்பினருள் மாறியே மாறுவே. அன்பரி தேசம் பொங்கி பாடுவே. அன்பினருள் மாறியே மாறுவே. அன்பரி தேசம் பொங்கி பாடுவே. வானம் திறந்துமே வல்லாவியே. ஓ ரிவான சந்தானகதல வைணவகதல. வானம் திறந்துமே ஊற்றப்படட்டும் அந்த வல்லமை. கரங்களை தட்டி நல்ல வாய்களை திறந்து ஓ ராமா ரிவாலா ரிவானா சந்தானா ரிக்கவரத்தல வைணவ உடமனரகதல பிரௌடவரகதல வைணகதல ஹல்தவரகதல பிரௌடவரகத அல்வீனவரகதல வைணகதாதல வைணகதலே ரிவானா சந்தானா. வானம் திறந்துமே வல்லாவியே. கரங்களை தட்டி விடுதலையோடு விடுதலையோடு தெய்வத்தை ஆராதிக்கதே. எல்லா தடைகள் அழியட்டும், எல்லா போராட்டங்கள் அழியட்டும், எல்லா நிந்தைகள் மாறட்டும், எல்லா கட்டுகள் அழியட்டும். ஓ ரிவானா ஷேரகேனியா தடரமனகதல உரமனகதல துடிபி கமானகதல வைணவரகதல. கர்த்தருடைய அபிஷேகம் இறங்கட்டும். பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை இறங்கட்டும். எல்லா தடைகள் அழியட்டும். குடும்பங்களில் இருக்கிற போராட்டங்கள் அழியட்டும். தலைமுறைகளுடைய படிப்பிற்கு விரோதமாய், எதிர்காலங்களுக்கு விரோதமாய், வாக்குத்தத்தமுள்ள சந்ததிகளுக்கு விரோதமாய் எதிரிடுகிற எல்லா அந்தகார வல்லமைகளை போராட்டங்களை நசரனாய் இருக்கிற இயேசுவின் நாமத்தில் அழித்து மாறட்டும். சுவிசேஷத்தினுடைய வல்லமை இந்த ராத்திரி காலம் அநேகருடைய குடும்பங்களை விடுவிக்கட்டும். மந்திரவாத கட்டுகள் அழிவதாக, பொல்லாத வல்லமைகள் உடைவதாக. சாபங்களை அழிக்கிற தெய்வம், போராட்டங்களை அழிக்கிற தெய்வம், விடுவிக்கிற தெய்வம். எஸ் இறங்கட்டும், இறங்கட்டும் அந்த வல்லமை இயேசுவின் நாமத்தில். இயேசுவின் நாமத்தில் கர்த்தருடைய வல்லமை எத்தனை பேருக்கு இந்த ராத்திரி காலம் தொடர்பு அனுபவிக்கிறீங்க? கர்த்தருடைய வல்லமை தொடரட்டும். எஸ் 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 உடரமனரகதல வைடராது. எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும், எப்பக்கத்திலும் நெருக்க வந்துட்டும். ஒடுக்கி போகாதபடி விடுவிக்கிற தேவனுடைய வல்லமை. ஓ ரமணரகதல ரகதல ரதுரமணரகதல ரகதுனியா. நல்ல கரங்களை தட்டி வாய்களை திறந்து அபிஷேகத்துக்கு எத்தனை பேர் விட்டு கொடுக்க முடியும்? இந்த ராத்திரி காலம் அபிஷேகம் சிலரை தொடுகிறது. ஆண்டவர் சிலரை இந்த ராத்திரி காலம் இதற்குள்ள ஆண்டவருக்காக உபயோகம் உள்ள பாத்திரமாய் தெய்வம் கண்டிருக்கிறார். பிரயோஜனம் உள்ளவர்களாய் கண்டிருக்கிறார். கர்த்தருடைய உபயோகப்படுத்த விரும்புகிறார். பேதுருவே, தெய்வம் உன்னை தெரிந்து கொண்டது வெறுமனையாய் அல்ல, உன்மேல் ஒரு அபிஷேகம் பகர்ந்து ஜாதிகளுக்கு ஒரு அப்போஸ்தலனாய் மாற்ற கர்த்தருடைய தெரிந்தெடுத்திருக்கிறார். அதற்காகவே உன்னை வேறு பிரித்தார். அபிஷேகம் படுத்திக்கட்டே. ஹalleluya. ஓ ரபப மனசியாந்தன ரகதல ரகது. ராத்திரி காலம் ஆவியானவர் இடவிடுகிறார்.
சில குடும்பங்களில் நாளுகளாய் ஆண்டுகளாய் போராடி கொண்டிருக்கிற சில போராட்டங்கள் இந்த ராத்திரி காலம் ஆண்டவர் தம்முடைய வசனத்தை அனுப்பி குணமாக்குகிறார். சில குடும்பத்தில் இருந்து சில அந்தகார வல்லமைகள் இதற்குள்ளாய் இருந்து சிலர் ஆராதிக்கும் போது ஆவியானவர் என்னோடு சொல்லுகிற சில வீடுகளில் இருந்து சில இருளுகள் இந்த ராத்திரி காலம் மாறிக்கொண்டிருக்கிறது. நீ இதற்குள் இருந்து ஆராதிக்கும் போது சுவிசேஷத்தினுடைய ஒளி உன்னுடைய வீட்டில் இருந்து சில இருளுடைய கிரியைகளை உன்னுடைய தலைமுறைகள் ரட்சிக்கப்படக்கூடாதபடி, உன்னுடைய புருஷன் ரட்சிக்கப்படக்கூடாதபடி, உன்னுடைய சகோதரர்கள் ரட்சிக்கப்படக்கூடாதபடி சத்துரு குடும்பங்களில் வைத்திருந்த சில இருளுகள் அழிந்து மாறுகிறது. சில குடும்பங்களை விட்டு நாக சக்திகள் அழிகிறது. சமாதானத்தை கெடுக்கிற குடும்பங்களுடைய நிம்மதிகளை, சமாதானத்தை இதுவரை கெடுத்துக் கொண்டிருந்த பொல்லாத வல்லமை இயேசுவின் நாமத்தில் இறங்கி வரட்டும். கர்த்தருடைய விடுதல் சில குடும்பங்களில் வெளிப்படுகிறது. ஒரு அன்னாளை கடாட்சித்தது போல இந்த ராத்திரி கால சிலரை கர்த்தர் கடாட்சிக்க விரும்புகிறார். சந்ததி இல்லாத சிலருடைய மேல் தெய்வத்தினுடைய வல்லமை இந்த ராத்திரி காலம் இறங்கி வரட்டு. ஒரு சந்ததி பாக்கியத்திற்காய் காத்திருக்கிற தெய்வ பிள்ளைகள் மேல் கர்த்தருடைய தொடுதல் இந்த ராத்திரி காலம் இயேசுவின் நாமத்தில் உண்டாகட்டு. அடைக்கப்பட்ட கர்ப்பம் திறக்கட்டு. எல்லா பலவீனங்கள் இயேசுவின் நாமத்தில் மாறட்டும். போராட்டங்கள் அழிவதாக ரூபனா அதிகான கஜகடர் ஹந்தல் பிரௌடமனகதல வைடனார் ரிபனவதுரமனரகதல பௌஷனாதிகடரகதுனி அத்தனார்வல் பிரௌடமனகதல் வைடனார். இந்த ராத்திரி வேளையில் பரிசுத்த ஆவியானவர் அருமையான தெய்வதாசனோடு இவ்விதமாய் ஆலோசனை அறிவிக்கிறார். அத்தனாதிகடரகதுனி அந்தல் பிரௌடமனகதல் வைடனார். ஹல்லேலூயா. நீங்கள் கிறிஸ்துவின் நாம நிமித்தமாய் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்கள். ஏனென்றால் தேவனுடைய மகிமையுள்ள ஆவியானவர் உங்களோடு கூட உங்களுக்குள்ளாய் அவர் இருக்கிறார் என்று சொன்ன தெய்வம். அதனாரகதல் பிரௌடமனகதல் வைடனாதியா. எத்தனையோ தடவைகள் தேசத்தில் நிலைநிற்க விடமாட்டேன் என்று சொல்லியும், ஹல்லேலூயா, ஊழியத்தை செய்ய விடமாட்டேன் என்று சொல்லியும் சத்துரு எதிரிட்டு போராடின அனுபவங்கள் உண்டு. எப்பக்கத்திலும் இருந்து ஹல்லேலூயா வெள்ளம் பெருகி வருகிறது போல சத்துரு எதிரிட்டு வந்த அனுபவங்கள் உண்டு. நிறுத்தினதோ தெய்வத்தினுடைய கிருபை என்ற ஆவியானவர் ஆலோசனை அறிவிக்கிறார். பின்னேயும் தெய்வத்தினுடைய கரம் கூட இருந்து எவ்விதமாய் அதனாரகதல் பிரௌடமனகதல் வைடனாதிய ஒரு பேதுருவை தெய்வம் உபயோகித்த போது ஹல்லேலூயா ஹல்லேலூயா பேதுருடைய வாயிலிருந்து புறப்பட்ட வசனங்கள் பேதுருவை கொண்டு தெய்வம் அற்புத அடையாளங்கள் வெளிப்படுத்தி தேசத்தில் ரட்சிக்கப்படாத ஜனங்கள் புறஜாதியினுடைய அனுபவங்கள் அவன் ரட்சிக்கப்பட்டு தெய்வ கிருபையில் கடந்து வந்த தெய்வத்தை ஆராதிக்க செய்தது போல இந்நாட்களில் ஆண்டவர் சொல்லுகிறார், ஓடினதும் உழைத்ததும் பிரயாசப்பட்டதும் விருதாவல்ல என்று அறியத்தக்கதான அனுபவத்தில் தெய்வத்தினுடைய மகத்துவகரமான மகிமை இந்த ராத்திரி காலம் வெளிப்படுகிறது. ஊழியத்திற்கு விரோதமாய் அவன் நன்மைகளுக்கு விரோதமாய் சத்துரு கட்டின சில கட்டுகள் இந்த ராத்திரி காலம் ஆண்டவர் உடைத்து மாற்றிக்கொண்டு ஹல்லேலூயா நான் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ள மாட்டாது என்று சொன்ன தெய்வம் இந்த ராத்திரி கால தெய்வ சபைக்கு விரோதமாய் நிற்கிற சில பாதாள சக்திகள் போராட்டங்களை தெய்வம் அழித்து மாற்றிக்கொண்டு தெய்வ சபை கட்டப்பட அதனாரகதல் பிரௌடமனகதல் வைடனார். தெய்வ சபையினுடைய பணியோடு கட்டுமான பணிகளோடு உயர்ச்சியோடு ஆத்மாக்கள் வரக்கூடாதபடி கட்டப்பட்ட சகல கெட்டுகள் இந்த ராத்திரி காலம் அழியப்படுகிற ஒரு அனுபவம் ஆவியானவர் ஆலோசனை அறிவிக்கிறார். யோசுவாவோடு சொன்னது போல யோசுவா ஹல்லேலூயா ஆமென் ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா 1:5 யோசுவாவோடு கர்த்தர் விதமாய் சொன்னார், யோசுவாவே நீ உயிரோடு இருக்கும் நாளளவும் ஒருவன் உனக்கு முன்பதாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொன்ன கர்த்தர் பின்னேயும் தெய்வத்தினுடைய பிரவர்த்திகள் வெளிப்படத்தக்கதாய் ஆழமான வெளிப்பாடுகள் தரிசனங்கள் ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போஸ்தலர்கள் அடையாளங்களோடு தெய்வம் ஒரு பவுலை தெய்வ சபையினுடைய உள்ளறைகளை கொரிந்தியர் சபையில் ஆமென் நடத்தினது போல தெய்வம் நடத்துகிற அனுபவம் ஆவியான வெளிப்படுத்துகிறார். ஆமென் துருபதேசங்களாலும் ஆமென் ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா பரிசுத்தத்தினுடைய அனுபவத்தை நஷ்டப்படுத்தி தெய்வ ஜனத்தை நரகத்திற்கு நேராய் தள்ளி கொண்டிருக்கிற ஒரு கூட்ட அனுபவங்கள் இந்த தேசத்தில் உண்டாயிருக்கும் போது ஆவியானவர் சொல்லுகிற தெய்வ ஜனத்தை நித்திய ராஜ்யத்திற்கு நேராய் வழிநடத்தத்தக்கதாய் ஆமென் நாட்களில் சுவிசேஷத்தினுடைய சக்தியினுடைய ஆழம் பின்னேயும் ஆழமாய் ஆமென் வெளிப்பட செய்து ஆமென் ஜனத்தை விடுவித்து அதராமன அதகனரகதல் வைடனாதியா தேசத்தில் ஜனத்திற்கு விரோதமாய் குடும்பங்களுக்கு விரோதமாய் தேசத்தில் இரத்த சொரிச்சல் உண்டாக்கத்தக்கதாய் ஆமென் தற்கொலை அனுபவங்கள் உண்டாகத்தக்கதாய் ஜனத்தை பாவத்தினுடைய ஆழங்களில் கொண்டு போய் கொண்டிருக்கிற சில கிரியைகளை இந்த ராத்திரி காலம் ஆண்டவர் ஆமென் அழித்து மாற்றிக்கொண்டு விடுதல் வெளிப்படுத்துகிற அனுபவம் ஆவியானவர் வெளிப்படுத்துகிறார். விசுவாசிக்கிற தெய்வ பிள்ளைகள் 2 கரங்களை தட்டி நல்ல வாய்களை திறந்த ஆண்டவரின் நாமத்தை மகிமைப்படுத்துவோமா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா எல்லா கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா எல்லா கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா ஓ ஹா 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 ஹல்லேலூயா